சோத்திரம் உண்டாகும். எல்லாரும் கத்திரிக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறதான ஒவ்வொருவரும் தேவனோடு கூட மகிழ்ந்திருக்கும்படியாக தேவன் எங்களுக்காக ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆராதனைகளிலே விசேஷமாக தேவன் உங்களுடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய வாஞ்சியா இருக்கிறது. இந்த ஆராதனைகளிலே தேவன் உங்களுடைய ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய வாஞ்சியா இருக்கிறது. நாங்கள் செய்தி புத்தகங்களிலே சில காரியங்களை வாசித்து காண்பித்து அதற்கூடாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டியதான ஒரு நேரமாக இருக்கிறது. ஏன் நாங்கள் இந்த செய்தி புத்தகங்களை வாசிக்கிறோம் என்றால் முதலாவது யாத்திரையிலேயே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இது செய்தியின் வசனம் அல்ல. பவுல் சொல்லுகிறார் அப்போஸ்தலர் 15:21 மோசையின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயத்தில் வாசிக்கப்பட்டு வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்கள் உண்டாயிருக்கிறார்கள். அந்த புத்தகங்களை செய்தியை வாசிக்கிறவர்கள் எல்லா பட்டணங்களிலும் இருக்கிறார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசி மோசேயுடைய புத்தகங்களை அங்கே எல்லா இடங்களிலும் அவர்கள் வாசித்தார். අනාගත වතුරුතුමාගේ மோசஸ் துமாගේ සියලු විවස්ථාවම කියපුවා ඉන්නවා. அந்த முதலாம் யாத்திரையிலே கொடுக்கப்பட்டதான அந்த வேத வாக்கியங்களை ஜனங்கள் வாசித்து அதன்படி அவர் நடக்க கற்றுக்கொண்டார். පළවෙනි යාත්‍රාවේදී ඒ වචනේ කියවලා සියලු දෙනාම පිළිගත්තා. இந்த மூன்றாம் யாத்திரையிலும் கூட தேவன் எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை தந்திருக்கிறார். මේ තුන්වෙනි යාත්‍රාවේදී දෙවියන් වහන්සේ අපිට අනාගත වතුරුතුමේ දීලා තියෙනවා. நாங்களும் அந்த தீர்க்கதரிசியின் செய்திகளை வாசித்து காண்பித்து ඒ අනාගත වාක්‍යතුමාගේ වචනේ අපි කියවලා அதை நாங்கள் பின்பற்றுவதாக ඒක අපි අදා ගන්න ඕනේ. கவனமாக நாங்கள் காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ඒ විදිහට ඒවා බලා ගන්න ඕනේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தீர்க்கதரிசி இவ்வளவான கூட்டங்களிலே சில காரியங்களை அவர் பேசுகிறார். අනාගත වතුරුතුමා මේ වගේ රැස්වීම තුළ යම් වචන කතා කරනවා. இந்த இரவு விசுவாசத்துக்கான அடிப்படை என்ற செய்தியை தீர்க்கதரிசி கொடுக்கிற வேளையில අනාගත වතුරුතුමා මේ රාත්‍රී කාලයේ පණිවිඩය කියන විට விசுவாசத்துக்கு அடிப்படை විශ්වාස ඇදෙන්නේ වචනය அடிப்படை என்ற அடிப்படை ඇදෙන්නේ කරුණකට කියලා அந்த செய்தியை தீர்க்கதரிசி கொடுக்கும்போது මේ පණිවිඩය අනාගත වතුරුතුමා දෙනවා. இவ்வகையான கூட்டங்களுக்கு வருவதற்கு මේ වාගේ මේ රැස්වීමට එන විට அதிகமான ஜெபம் அவசியமாயிருக்கிறது. යාඥාව අවශ්‍යයි කියලා කියනවා. மேலும் இந்த இதற்கு நேர அர்ப்பணிப்பு தேவையாக இருக்கிறது. කැපවීමක් අවශ්‍යයි. நேரம் அர்ப்பணி වෙලාව තුලින් කැපවීමක් අවශ්‍යයි. கர்த்தராய் இயேசுவிடத்தில் நம்மை அர்ப்பணிப்பதும் ස්වාමී යේසුස් වහන්සේ තුළ අපි කැප වෙන එක அவசியமாக இருக்கிறது. ඒක අත්‍යවශ්‍යයි. சாலையின் முடிவின் வாழ்க்கையானது நாம் முடிவு நேரத்திலே வந்திருக்கிறோம். முடிவு நேரத்தில் நாங்கள் ඒ අන්තිම වෙලාවේ අපි එවිත් ඉන්නවා. அப்ப தீர்க்கதரிசி சொல்றார், இவ்வளவான ஒரு கூட்டங்களுக்கு உங்களுடைய நேரத்தை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். මේ වගේ රැස්වීම තුළ ඕගොල්ලන්ගේ වෙලාව කාලය දෙන එක ඒක
ඒක ගොඩක් අවශ්‍යයි. நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ඔයගොල්ලෝ ගොඩක් යාත්‍රා කරන්න ඕනේ. நீங்கள் அதிகமாக பிரயாசப்படுகிறீர்கள். ඔයගොල්ලෝ ගොඩක් කැප වෙනවා. அர்ப்பணிப்பு தேவையாக இருக்கிறது. ඔයගොල්ලන්ට කැපවීම අවශ්‍යයි. நம்முடைய வார்த்தைகளை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். අපේ වචනය අපි කැප කරන්න ඕනේ. நம்முடைய பார்வைகளை அர்ப்பணிக்க வேண்டும். අපේ බැලීම කැප කරන්න ඕනේ. நாங்கள் பேசுகிறதான காரியங்களிலே நாங்கள் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க අපි வேண்டும். කතා කරන දේවල් තුලින් අපේ සෑම දේම බලාපොරොත්තුවක් වෙන්න. கிறிஸ்தவன் என்றால் அவன் பொறுப்புள்ளவன் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ක්‍රිස්තියානි කියන එක්කෙනා ඇවිල්ලා වගකීම තුලින් ඉන්න ඕනේ. பொறுப்புள்ள ஒரு மனிதர் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார். ඒ කියන්නේ වගකීම මිනිස්සෙක් කියලා අරාගත වතුන. நம்முடைய வார்த்தையை குறித்து, අපේ වචනේ, நம்முடைய செயல்பாடுகளை குறித்து, අපේ ක්‍රියාවෙන්, நம்முடைய எண்ணங்களை குறித்து, අපේ සිතුවිල්ල, நம்முடைய நேரங்களை குறித்து, අපේ වෙලාවෙන්, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை අපේ குறித்து ආත්මික ජීවිතය තුළ எல்லாமே ஒரு பொறுப்புள்ளதான ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තුව සෑම දිනම ඒ විදිහට ඉන්න ඕනේ කියලා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට இந்த ஆராதனையை அருமையாக ஆயத்தப்படுத்துவதான இந்த திருவண்ணாமலை சபை ஊழியக்காரன் அவருடைய ஜனங்களுக்காகவும் நான் கர்த்தருக்குள்ளே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். මේ දැස්වීම සූදානම් කරපු තිරුකුණාමල ප්‍රදේශයේ ඉන්නා වූ සහෝදරයන්ගේ ආදරය පිළිගන්නවා. அவர்கள் அதிகமாக இந்த காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறார்கள். මේ වෙනුවෙන් ගොඩාක් කැප වුණා. இந்த இரவு பகலாக இந்த காரியங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு மிகுந்த பிரயாசப்படுகிறார்கள். ராத்திரி காலை இதெல்லாம் සෑහෙන කැප වුණා. நேரங்கள் பார்க்கிறதில்லை, වෙලාව බැලුවේ නැහැ. தங்களுடைய பிள்ளைகளை பார்க்கிறதில்லை. ඒගොල්ලන්ගේ දරුවන් බැලුවේ නැහැ. அவர்கள் தங்களுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யும்படியாக ஜனங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள். එයාගේ රාජකාරී ඔක්කොම අතහැරලා දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කැප වෙලා යම් நீங்க தேவனுக்காக ஒரு காரியத்தை, சிறிய காரியத்தை செய்ய உங்களுக்கு ஒரு நேரம் விருப்பமாக இருக்கும்போது ඔයගොල්ලෝ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් පොඩි කාර්යයක් කරන්න වෙලාවක් තියෙනවා නම් நீங்கள் அதை செய்து விடுங்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுவார். ඔයගොල්ලෝ ඒ දේ කරන්න කියලා අනාගත වතුරු. ஆயினாலே விதமாக சீரை பெற்றதான ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். මේ වාගේ ජනතාව මේ ක්‍රියාව කරද්දී ආශිර්වාදය ලබා ගන්න. இப்படியான ஒரு ஒழுங்குமுறைகளை எல்லா இடங்களிலும் நாம் எதிர்பார்க்க முடியாது. මේ වාගේ ඒ කියන්නේ මේ වාගේ වැඩ පිළිවෙල අපි දෙන්නේ இப்படியான ஒரு ஊழிய காரியங்கள், ஒரு ஆராதனை எல்லா இடங்களையும் ஆயத்தப்படுத்த முடியாது. මේ වාගේ සේවය කරන එක අපි මේ වාගේ தேவன் யாரை கொண்டு எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். කවුරුද පත් කරලා මේ වැඩේ කරන්න ඕනේ කියලා බලාපොරොත්තු. தேவன் ஒரு காரியத்தை ஒரு பொறுப்புள்ளதான ஒரு மனிதனிடத்திலே அவர் ஒப்படைக்கிறவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ එක එක්කෙනෙක් කියන්නේ හොඳ යටත් පාත් දෙන්න කෙනාට මේ බලාපොරොත්තු දෙන්නේ කියනවා. தேவன் அவனமான ஒரு மனிதனுக்கு தான் அதை பாரம் கொடுக்கிறவராய் ඒ இருக்கிறார். වාගේ කෙනෙක් තමයි දෙවියන් වහන්සේගේ වැඩ කරන්නේ. அதே போன்று தேவனுடைய வார்த்தையும் அவதமான ஒரு மனிதனுக்கு தான் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ වචනත් ඒ වාගේ කෙනෙක්ට තමයි දෙන්නේ. ஆகவேதான் அந்த சபையானது கர்த்தருடைய எழுப்புதலுக்குள்ளே அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிறதா இருக்கிறது. සභාව කියන්නේ පිපිදීමට එන්න ඕනේ කියලා ඒ කාලේ. அதனால தான் தீர்க்கதரிசி சொல்றார், நீங்கள் இவ்விதமான கூட்டங்களுக்கு வரும்போது ඒ අනාගත වතුරුතුමා කියනවා මේ වාගේ රැස්වීමට එද්දී நீங்கள் உங்களை அதிகமாக நீங்கள் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். ඔයගොල්ලෝ සියලු දේවල් කැපවීමක් කරන්න ඕනේ. நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை தேவனுடைய நோக்கத்துக்காக நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டும். ඔයගොල්ලෝගේ සිතවිල්ල දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තු. நாங்கள் ஒரு இடத்தை பார்க்கும்படியாக வரவில்லை. අපි දේශය බලන්න ආවේ නැහැ. நாங்கள் ஒரு பொழுதுபோக்குக்காக நாங்கள் வரவில்லை. අපි නිකන් කාලය ගත කරන්න ආවේ නැහැ. திருவோணமலை எவ்விடமா இருக்கிறது என்று அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் வரவில்லை. තිරුකුණාමල ප්‍රදේශයේ කොයි විදිහට තියෙන්නේ කියලා බලන්න ආවේ නැහැ. தேவனுடைய சமூகத்தை வரும்பொழுது ஒரு மனிதன் දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට මිනිසෙක් එද්දී தேவனோடு அந்த மனிதன் தன்னை சரிப்படுத்திக் கொள்ளும்படியாக அவன் வருகிறவனாய். දෙවියන් වහන්සේත් එක්ක අරිගස්සන්න ඕනේ කියන එක තමයි බලාපොරොත්තු. அதற்காகவே தேவன் உங்களுக்கு ஒரு நேரத்தை அவர் தந்திருக்கிறவராய் இருக்கிறார். ඒ විදිහටම ඉන්නයි දෙවියන් වහන්සේ වෙලාවක් දීලා. ஒரு கூட்டத்தை மீண்டுமாக நாங்கள் ஆயத்தப்படுத்தி செய்வதற்கு தேவன் எங்களுக்கு ஒரு காலத்தை தந்திருக்கிறார். නැවතත් රැස්වීමක් පත් කරලා ඒ දේ කරන්න දෙවියන් වහන්සේ කාලයක් දීලා තියෙනවා. இன்னொரு நேரம் நமக்கு இருக்குமோன்றது எங்களுக்கு தெரியாது. තවත් වෙලාවක් තියනවාද කියලා අපිට දන්නේ. ஆனால் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறது அவருடைய கிருபையாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ඒක දීලා තියෙන දෙවියන් இந்த වහන්සේගේ கிருபையின் காலத்துக்குள்ளே நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் வலுவாக பெற்றுக்கொள்வோம் என்று தேவனுடைய வாஞ்சியாக இருக்கிறது. මේ කරුණා කාලය තුල දෙවියන් වහන්සේගේ වචනේ අපි දැනගන්න ඕනේ කියන එකේ දෙවියන් වහන්සේගේ කරුණාව. எங்களுடைய தேவைகள், சரீர தேவைகள் எல்லாமே இங்கே கவனிக்கப்படுகிறதா இருக்கிறது. අපේ ශාරීරික බලාපොරොත්තු ඔක්කොම මෙතන ඉෂ්ට වෙනවා. எல்லா காரியங்களும் தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. සියලු
කාරණාවල් ඔක්කොම ඉෂ්ට වෙනවා. அப்படி ஏதாவது குறைகள் இருக்கும்னால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி சகோதரன் ඒ நம்மிடத்திலே වගේ கேட்டார். අඩුපාඩුවක් තියෙනවා නම් ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ අපි සමාව දෙන්න ඕනේ. ஆகவே நாங்கள் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். අපි එක්කෙනා සම්බන්ධ වෙනවා. கிறிஸ்துவின் சரீரம் தான் நாங்களா இருக்கிறோம். ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරය තමයි අපි. ஒரு மனிதனுடைய சரீரத்தை தேவன் எவ்வளவு ஒழுங்குமுறையில சிருஷ்டித்திருக்கிறாரோ මනුෂ්‍යයන්ගේ ශරීරය දෙවියන් වහන්සේ කොයි ආකාරයකට සාදලා තියෙන්නේ? அதே வண்ணமாக அவருடைய மனவாட்டி சபையை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் செய்தியிலே பார்க்கிறோம். දෙවියන් වහන්සේගේ මනවාලේ සභාව දෙවියන් වහන්සේ සෑදුවා කියන එක වචනේ எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஒரு மனிதனை அவர் எவனமாய் சிருஷ்டித்திருக்கிறார். කිසිම වැරදියක් නැතුව මනුෂ්‍යයෙක් කොයි විදිහට සාදලා තියෙන්නේ? அவனமாகவே தேவன் தம்முடைய சபையிலே அவருடைய அங்கத்தவர்களை தேவன் சிருஷ்டித்திருக்கிறவராய் இருக்கிறார். ඒ විදිහටම සභාව තුළ එයාගේ ඇදවිලිවන්තව ඒ அது විදිහට உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் அதை நியமித்திருக்கிறவராய் இருக்கிறார். ලෝකේ මවන්න ප්‍රථම දෙවියන් වහන්සේ ඒ විදිහට කරලා තියෙනවා. அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்குமாக இருந்தால் ඒ පණිවිඩය ඔයගලන්ට ඇහිලා තියෙනවා නම් நீங்கள் மயக்கத்திலிருந்து தெளிந்து ඔයගලා 100ක් ඇරලා நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வெளிப்பாட்டை கவனிக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ මේ වචනය ඔයගලන් අදා ගන්න ඕනේ කියන එක තමයි දෙවියන් වහන්සේගේ கர்த்தருக்கு කැමැත්ත. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට ஆகவே இங்க இருந்துக்கான எல்லா ஊழியங்களுக்காகவும் ஒத்தாசைகளுக்காகவும் எல்லா காரியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். මේ සියලු දේ වෙනුවෙන් ඔයගලා යාත්නා කරන්න මේක හරි විදිහට කරන්න. விசுவாசத்துக்கு அடிப்படை என்றதான செய்தியிலே தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறார். ඇදහිල්ලෙන් ඒ වචන තුලින් අනාගත වතුරුතුමා කතා කරනවා. அது அதிகமான ஒரு ஜெபம் எங்களுக்கு தேவை என்று சொல்லுகிறார். යාත්නාව අවශ්‍යයි කියලා කියනවා. அவர் எங்களுக்கு அர்ப்பணிப்பு தேவை என்று சொல்லுகிறார். අපි යටත් වෙන්න ඕනේ කියලා කියනවා. எங்களுடைய நேரங்களை நாம் கர்த்தருக்காக செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி අපි சொல்லுகிறார். වෙලාව ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් කැප කරන්න ඕනේ. அதனாலே நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த ஆராதனைகளை நாங்கள் கடந்து செல்லுவோம். අපි සියලු දෙනා බලාපොරොත්තු මේ ආරාධනා තුලින් යන්න ඕනේ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කරයි. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்படியாக நாங்கள் யாவரும் எழுந்து நிற்போம். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියවන්න සියලු දෙනාම නැගිටලා முதலாம் ராஜாக்கள் පළවෙනි රජවලි පොතේ ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18 වෙනි පදය 36ஆம் வசனத்திலிருந்து 36 වෙනි වචනේ ඉඳලා 39ஆம் வசனம் மட்டும் வாசி. 39 වෙනකම් කියවන්න. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆபகுக் தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி. ආබගුක් අනාගත පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි වචනේ කියවන්න. 1085ஆம் பக்கம்.
885. மூன்றாம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஆமென். நாங்கள் யாவரும் ஜெபத்துக்காக தலைவணங்குவோம். සියලු දෙනා විසරම යාඥාවට ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை அருமையாக நேசிக்கிற எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையிலே வாசிக்கப்பட்ட வார்த்தையை அப்பத்தை நீர் எங்களுக்கு கூட்டு தரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அதற்காக இந்த இடத்துல ஜனங்கள் ஆண்டவரை ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக இந்த இடத்துல ஒன்று கூடவில்லை. அவருடைய பிரயாசங்கள் இங்கே இருக்கிறது, அவருடைய எல்லா காரியங்களும் இங்கே இருக்கிறது. கர்த்தாவே, அவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடி அவர்கள் எந்த ஒரு குறையோடு வந்திருந்தாலும் தேவனே இந்த இடத்துல வந்து ஒரு நிறைவான பலனை நாங்கள் பெற்று போகத்தக்கதாக, ஆண்டவரே ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்பத்தக்கதாக, ஆண்டவரே மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தையும் பெற்று தேவனுடைய வாழ்க்கை நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனது நல்லது என்று சொல்லி கர்த்தாவே, ஆண்டவருக்கு எத்தியோப்பிய மந்திரி பிலிப்புவை சந்தித்த பொழுது அவன் எருசலேமிலிருந்து வரும்போது அவன் அங்கே தோல்வியடைந்தவனாக வந்து பிலிப்புவை சந்திக்கிற வேளையிலே அங்கே பிலிப்பு கர்த்தருடைய ஆவியானவர் போய் அந்த ரதத்தினுடைய சேர்ந்து கொண்டு சொன்ன பொழுது அவன் ரதத்தினுடைய சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையும் வேதத்திலுள்ள ரகசியங்களையும் ஆண்டவரை அவன் கேட்ட பொழுது அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவன் திரும்பி போனதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, அவனமாக இந்த கால வேளையிலும் கூட ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த ஆராதனையில கலந்திருக்கிறதான ஒரு தேவனுடைய பிள்ளைகளின் கர்த்தாவே, அவருடைய செவிகளை நீர் திறக்க முடியாய், அவருடைய கண்களை நீர் பார்க்கும்படி செய்யும்படியாய் ஆண்டவரே, குமாரன் பிதாவை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவர்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக இந்த கால வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான தேவனே, ஆண்டவரே, ஒரு களிமண்ணுடைய பாதத்தை ஆண்டவரே பேதுருவின் பாதத்தை நீ தொட்ட தேவன். ஆண்டவரே, நீர் ஒரு ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனுமாய் ஆண்டவரே, நீர் எங்களை தொடுவதற்கும் எங்களை விசாரிப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரமான மனுஷர்கள் கர்த்தாவே, ஆனாலும் நீர் எங்கள் மேல வைத்த கிருபையும் இரக்கமும் கர்த்தாவே, இந்த கால வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்கும்படியாக ஒவ்வொருவரோடு இறங்கும்படியாய் வருஷத்தின் நடுவிலே நீங்கள் எங்களை ஊகித்து ஆராய்ந்து கர்த்தாவே நாங்கள் பார்க்கிற வேளையிலே எங்களை நீர் திரும்பமாக உயிர்ப்பிக்கும்படியாக இந்த நாட்டில் நடக்கிறதான காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிற வேளையிலே எங்களுக்கு மிகுந்த பயங்கரமான காரியங்களை நாங்கள் காண்டு கொண்டிருக்கிறோம். நியாய தீர்ப்பானது உலகத்தை தாக்கி கொண்டிருக்கிறது கர்த்தாவே, நியாய தீர்ப்புகளை இந்த உலகமானது கடந்து போய் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு என்ன சம்பவிக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறது. இதை நீ அறியாமல் இருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவரே செய்தி இந்த நாட்கள் எங்களோடு பேசுகிறதாக இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, ஜனங்களுடைய கண்களை நாங்கள் திறக்கும்படியாய் காணும்படியாய் தேவன் தமது வார்த்தையிலே ஆண்டவரே மாம்சத்துக்குள்ளே அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இந்த பூமியிலே இப்பொழுது கடந்து வந்திருக்கிறார் என்று ஆண்டவரே ஜனங்கள் காணத்தக்கதாய் உன் தேவனை சந்திக்கும்படியாக நீர் ஆயத்தப்பட என்று சொல்லி ஆண்டவரே இந்த கடைசி நேரத்திலே உம்முடைய வார்த்தையானது ஜனங்களோடு ஈடுபடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருடைய பலவீனங்களை நீக்கப்படுவதாக கர்த்தாவே, ஒவ்வொருடைய வியாதிகள் நீக்கப்படுவதாக கர்த்தாவே, ஒவ்வொருடைய கட்டுகளும் உடைக்கப்படுவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, வந்த வண்ணமாய் அவர்கள் திரும்பி போகாதபடிக்கு சிங்கேரா மகிமையானது கர்த்தருடைய வல்லமையானது கர்த்தருடைய தூதனானது இந்த இடத்திலே நீ வரும்படியாய் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் மிகுந்த எளிமையோடு தாழ்மையோடு இடத்திலே கேட்கிறோம். ஆண்டவரே, நிச்சயமாய் நீர் எங்களிடத்தில் வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காரியங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் உண்டவர்களாய் இருக்கிறபடினால நாங்கள் எங்களை அதிகமாய் அர்ப்பணிப்பு செய்கிறோம். அதிகமாய் கர்த்தாவே உம்மிடத்தில் நாங்கள் மண்டியிடுகிறோம், எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் தேவனை சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தரை சந்திக்கும் வேளை இதுவாக இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் மகசமத்தில் இறங்கி நீர் வாழ்ந்திருக்கிறீர்கள் நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க வேண்டும், ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க வேண்டும் கர்த்தாவே. தொடர்ந்து இந்த ஆராதனைகளில் நீர் எங்களோடு கூட இருக்கணும். ஒருவருமே வறுமையாய் திரும்பாதபடிக்கு நான் வந்தது கர்த்தருடைய சமூகத்துக்கு நல்லது என்று கண்டு எத்தியோப்பிய மந்திரியை போல மகிழ்ச்சியோடு திரும்பத்தக்கதாய் நீர் எங்கள் மத்தியிலே அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ கட்டுகள் எத்தனையோ
எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ பயங்கரமான காரியங்கள் மத்தியிலே இந்த ஆராதனையை ஆயத்தப்படுத்தி இந்த காரியங்களை செய்திருக்கிற சகோதரர்களுக்காக, ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அவளுக்கு பக்க துணையாக நிற்கும்படியாய், வலது கரத்தை ஆண்டவரே பிடித்து நடத்தும்படியாய் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்ட தேவன் ஆண்டவரே, யோசபாத்தின் ஜெபத்தை கேட்ட தேவன் ஆண்டவரே, இந்த நாட்களே இவருடைய ஜெபத்தை நீ கேட்டு எலியாவின் தேவன் நம்முடைய தேவன் என்று சொல்லி காணப்படுகிறாய். இந்த நாட்களை நீர் அனுக்கிரகம் செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி விட வல்லமுள்ள கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் கேட்கிறோம். நாங்கள் யாவரும் உட்காரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமைக்காக நாங்கள் இந்த கால வழியில நாங்கள் யாரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஊழியத்தை கர்த்தர்தாமே எங்களுடைய எல்லாருடைய கரங்களில் இருந்து கடைசி நேரத்தில் எங்களுடைய கரங்களுக்கு அது வந்திருக்கிறது. ஊழியம் நாங்கள் இந்த கடைசி நேரத்திலே நாங்கள் வந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் இந்த செய்தியை, அதாவது இந்த ராஜாக்கள் நாங்கள் வாசிக்கிற வேளையில எலியாவை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். எலியாவை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். எலியாவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் அந்திப்பலி செலுத்துற நேரத்திலே அவர் இஸ்ரவேலருக்குள்ளே மீண்டும் அவர் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் அங்கே 3.5 வருஷமாக அவர் ஒரு இடத்துல அவர் இருந்தார். அவர் அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போக முடியாது, தேவன் அவரை அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இந்த தேசத்திலே பஞ்சம் வர முன்பதாக அவர் ஒரு இடத்துக்கு அவர் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். ஏற்ற காலத்திலே ஆவிக்குரிய ஆகாரம் என்ற செய்தியிலே தீர்க்கதரிசியில கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏற்ற காலத்துல அதனால ஆண்டவர் சொன்னார், நீ கேரித் ஆற்றுக்கண்டையில போய் ஒளிந்திருக்க முடியாது. அவர் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் சொல்லுனா அங்கே 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே 3.5 வருஷம் வானத்திலிருந்து மழையும் பனியும் பெய்யாது அவர் சொல்லுகிறார். செழிப்பு இல்லை என்று சொல்லுகிறார். அங்கே அந்த தேசமானது இருண்டு போய் கிடந்தது. அந்த தேசமானது அங்கே பாழாக்கப்பட்டு இருந்தது. நியாய தீர்ப்பு அந்த தேசத்துக்கு அது வருகிறதா இருக்கிறது. அந்த தேசத்துக்கு நியாய தீர்ப்பு அப்படி வருகிறது. அங்கே உபாகமத்துல 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாங்க வாசிக்கிறோம். 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 23ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அங்கே வானம் வெண்கலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த வானம் வெண்கலமாக மாறி இருக்கிறது. அதாவது நியாய தீர்ப்பு அங்க வந்திருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். ஆமென். அப்ப அது ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புக்கு வருவதற்கு காரணம் அங்கே ஆகாப் என்ற ராஜா ஒருவர் இருந்தார். அந்த ராஜாவானவன் அவன் தான் எந்த காரியத்தையும் செய்ய முடியாதவனாய்
තමන් කිසිම දෙයක් කරන්න බැරි නිසා அவன் செய்ய முடியாதவனாய் ඒ කරන්න බැරි නිසා அவன் தன்னுடைய மனைவியினால் அவன் நடத்தப்படுகிறவனாய் இருக்கிறான். තමන්ගේ භාර්යාවෙන් එයා ගෙනියනවා. அந்த மனைவிதான் அவனை நடத்துகிறதாக. එයාගේ භාර්යාව තමයි එයාව නඩත්තු කරන්නේ. மனைவி ஒரு தேவனுடைய ஒரு மனுஷன், உத்தமமான ஒரு மனுஷனுடைய இரத்தப்படியை சிந்துறதுக்கு அவள் காரணமாக இருந்தார். එයාගේ භාර්යාව හරි වැදගත් එක්කෙනෙක්ගේ ලේ එලන්න එයා මාර්ගයක් ගෙනියනවා. நாபோத்தை அவள் கொண்டு அந்த இரத்தத்தை அவள் இரத்தத்தினால தேசத்தை தீட்டுப்படுத்தினாள். நாபோத் කියන එක්කෙනාව ලේ වගල தேசයේ කිල්ලු කරා. ஆகவே அந்த காரியத்தை அவன் தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் தன்னுடைய மனைவிக்கு அவன் விட்டு போட்டான். සියලු ආධිපත්‍යම තමගේ භාර්යාවට දුන්නා. அவள் ஒரு விக்கிர ஆராதனையான ஒரு ஸ்திரியா රූප නමස්කාර කරන එක. அந்த விக்கிர ஆராதனை தேசத்திலே பரம்பி போயிருந்தது. ඒ රූප නමස්කාර කරන එක මුළු දේශයටම ගියා. தேவனுடைய ஜனங்கள் எல்லாமே கர்த்தருடைய நாமத்தை விட்டு எல்லாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருந்தார்கள். දෙවියන් වහන්සේගේ ජනතාව දෙවියන් වහන්සේව අතහැරලා සියලු දෙනාම ගියා. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உடன்படிக்கை எல்லாத்தையும் மீறி போயிருந்தார்கள். දෙවියන් වහන්සේගේ විවස්ථාව දෙවියන් වහන්සේගේ වචනේ සියලු දෙනාම அங்கே பின்மாற்ற நிலையிலே அவர்கள் போயிருந்தார்கள். සියලු දෙනාම ආපස්සට ගියා. ஆனால் கர்த்தருடைய மனிதனை தேவன் அவர் காத்து கொண்டிருந்தார். දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යව දෙවියන් වහන්සේ ආරක්ෂා කළා. தேசத்திலே சரியான பஞ்சம் இருந்தது. දේශයේ ගොඩාක් නිහඬ. அங்கே ஆடு மாடுகளுக்கு புட்கள் கிடையாது. ඒ කියන්නේ ඒ සත්තුන්ට ආகாරයක් නැහැ. தேசத்துள்ள நதிகள் எல்லாமே வத்தி போய் விட்டது. දේශයේ තියෙන ගංගා ඔක්කොම වතුර නැතුව ගියා. அங்கே எலியாவை அங்கே ராஜா தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாதனா இருந்தார். රජතුමා එලියාව ඔයලා ඔයලා දකින්න බැරුව තිබුණා. அவனமான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டார். භයානක දෙයක් ඒ සිදු වුණා. அங்கே அவன் விவாகத்தின் மூலமாய் ஒரு விக்கிர ஆராதனை ஒரு ஸ்திரியை அவன் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தான். ඒ විවාහ නිසා ඒ දේශය තුල රූප නමස්කාරය. அதனால தான் அந்த தேசம் பின்மாற்றத்துக்குள்ளே ඒ போயிருந்தது. නිසා ඒ දේශය ආපස්සට ගියා. அவர் வந்து தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் கொலை செய்தார். அவர் දෙවියන් වහන්සේගේ අනාගත වස්තු 30 දෙනා මරා දැම්මා. தேவன் எதை வெறுக்க சொன்னாரோ அவ்வளவு காரியத்தையும் தேசத்துக்குள்ளே அந்த ஸ்திரியானவள் கொண்டு வந்தார். දෙවියන් වහන්සේ කෝකද එපා කියලා කිව්වේ ඒ அவள் தேவனை குறித்து அறிந்திருக்கவில்லை. එයා දෙවියන් වහන්සේ ගැන ආලා තිබුණේ නැහැ. தேவனை குறித்தாலும் எந்த ஒரு காரியம் அவருக்கு தெரியாது. දෙවියන් වහන්සේ ගැන කිසිම දෙයක් දන්නේ නැහැ. அதனால வெளிப்பாடு இல்லாத ஒரு ஸ்திரியாக இருந்தார். එලිදරාවක් නැතුව කාන්තාවක්. தன்னுடைய புருஷன் எதை விசுவாசிக்கிறது எப்படியாக இருக்கும் என்ற அந்த ஒரு காரியம் கூட அவளுக்கு இல்ல. තමගේ ස්වාමි පුරුෂයා කෝකද විශ්වාස කරේ කියන එක යාට කිසිම அவனமாக அவனுடைய விவாகத்தின் மூலமாக அந்த குழப்ப நிலையை அங்கு அந்த ஸ்திரியானவர் அந்த ஆகாப் ராஜா கொண்டு வந்தான். එයාගේ විවාහය නිසා එයා ආගම් රජතුමායි වැරදි දෙයක් ගෙනාවා. அதனால தான் தீர்க்கதரிசி எங்களுக்கு சொல்லுகிறார், ඒ නිසා අනාගත වාක්‍යතුමා நீங்கள் කියනවා ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ளும் போது ඔගල එක කාන්තාවක් දෙරගනකොට முதலாவது நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, ඉස්සලාම යාත්නා කරන්න. ஒரு ஆணை தெரிந்து கொள்ளும் போது நீங்கள் முதலாவது ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். පිරිමියෙක් දැනගන්න නිසා ඔගල යාත්නා කරන්න. நீங்கள் ஒரு சபைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். සභාව නිසා යාත්නා ஒரு කරන්න. ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். සේවකයන්ට යාත්නා කරන්න. தெரிந்து கொள்ளுதல் உங்களிடத்திலே இருக்கிறது. තෝරාගැනීම ඔයගොල්ලන් ළඟ அப்ப තියෙනවා. மனவாட்டியை தெரிந்து கொள்ளும்படியான செய்தியிலே தீர்க்கதரிசி இதை பேசுகிறார். මනමාලිය දැනගෙන තියෙන වචනේ තුල இந்த ஆகாவுக்கு இந்த ஆவி இல்லாது இருந்தது. ආගම් තුල මේ වගේ அதனாலே அவன் விரும்பினதை அவன் ஒன்றை கொண்டு வந்தான். එයාගේ කැමැති එක එයා அது ගෙනාවා. ஒரு பொல்லாத ஒரு ஆவியாக அங்க இருந்தது. ඒක විල වැරදි ආත්මයක්. கடைசியாக தேவனுடைய வார்த்தைக்காக இந்த எலியாவை அவள் கொலை செய்யும்படியாக அவள் දෙවියන් தேடினாள். වහන්සේගේ වචනය තුල තිබ්බ ඒ අනාගත වස්තුතුමා මරන්න උනේ. தேவன் கொண்டே அவர் மறைத்து வைத்திருந்து நாங்கள் දෙවියන් பார்க்கிறோம். වහන්සේව සංගවලා තිබ්බා. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් ஆனால் தேவன் அங்கே ஒரு காரியத்தை செய்கிற வேளையிலே දෙවියන් වහන්සේ යම් දෙයක් කරන්න யாராலையுமே அதை தடை செய்ய முடியாது. කාටවත් ඒක බාධා කරන්න බැහැ. இன்றைக்கு இருக்கிறதான அமெரிக்காவும் අද තියෙනවා ඇමරිකාව. இன்றைக்கு இருக்கிறதான ரோமும் අද තියෙනවා රෝම් එකයි. அங்கே ஜெசவேலாகவும் ஆகாபாவும் இருக்கிறார். අද යෙෂබේල් කියන එකයි ආගාப் කියන එකත් එක அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசி ஆகாபுக்கும் ஜெசவேலுக்கும் அவர் ஒரு முடிவை உண்டாக்க முடியாது தீர்க்கதரிசன வார்த்தைகள் அவர் சொன்னார். එදා හිටපුව ආගාප් සහ යෙෂබේල් කියන එක අද තියෙනවා ඒකට සමාන වෙනවා. அந்த நியாய தீர்ப்பை குறித்து பேசினார்கள்.
ඒ විනිශ්චය ගැන කතා அங்கே කරනවා. அந்த நியாயத்திற்கு எப்படி சொன்னதோ அவனமாகவே அவர்களுக்கு ඒ சம்பவித்தது. විනිශ්චය ඒ විදිහට ඒ කොහොමද කතා කරේ ඒ විදිහටම සඳහන් වුණා. தீர்க்கதரிசி அவருடைய நாட்களில் கூட අනාගත වතුරුතුමා එයාගේ දවස් තුලින් அமெரிக்காவுக்கு இவ்வளமான ஒரு நியாய தீர்ப்பு வரும்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு கடந்து போனார். ඇමරිකාවට මේ විදිහට විනිශ්චයක් එනවා කියන එක එයා සඳහන් அதனுடைய කළා. விவாகமானது அது பயங்கரமாக இருந்தது. ඒ විභාගය කියන්නේ හරි භයානකයි. தேவ பக்தியானது கடந்து போய்விட்டது. ඒ දෙවියන් වහන්සේගේ භක්තිවන්තකම ඉවත් වෙලා ගියා. நியாய தீர்ப்புக்கு அது வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் கடந்து போய்விட்டார். ඒක විවස්ථාවට තියලා තියෙනවා කියන එක இன்றைக்கு உலகத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். අද ලෝකේ මොකද්ද සිදු වෙන්නේ කියන එක அவர்கள் தேவனை இழந்து போனார்கள். අද දෙවියන් වහන්සේව අතහැරියා. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் தேடுகிறார்கள். දෙවියන් වහන්සේගේ වචනය හොයනවා. தேவன் ஏதாவது சொல்லுவார்னு சொல்லி தேடுகிறார்கள். දෙවියන් වහන්සේ මොකක් හරි කියනවා කියලා எந்த ஒரு செய்தியும் இல்லாமல் இருந்தது. කිසිම පණිවිඩයක් නැති. ஏனென்றால் தேவனை நாங்கள் யாருமே அசைக்க முடியாது. දෙවියන් වහන්සේව කාවත් සැලවෙන්න කරන්න බෑ. எங்கள விருப்பத்தின்படி அவரை கொண்டு வர முடியாது. අපේ කැමතට ඒවා ගේන්න බෑ. அவருடைய விருப்பத்தின்படியே அவருடைய திட்டத்தின்படியே அவர் வருகிறவராக இருக்கிறார். එයාගේ කැමැත්තෙන් එයාගේ සිතුවිල්ල ආකාරය එනවා. ஆகையினாலே அவர் அந்திப்பலி செலுத்துற நேரத்துல අවස් පූජාව කරන විට அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அங்கே எலியா வருகிறார். එතකොට එලියාතුමා එනවා. அந்த சாயங்கால நேரத்திலே අවස් වෙලාවේදී அங்கே தீர்க்கதரிசி வருகிறார். අනාගත වතුරුතුමා பலிபீடத்தை அவர் செப்பனிடுகிறார். ඒ කියන්නේ පූජා ස්ථානයේ அந்த தீர்க்கதரிசிக்குள்ளே தேவன் வருகிறவராக ඒ இருக்கிறார். අනාගත වතුරුතුමා තුළින් දෙවියන් වහන්සේ அவர் வந்து එයා ඇවිල්ලා ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய நாமத்தை அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். ආබ්‍රහාම් ඊසාක් යාකෝබ්ගේ ඒ නාමය කතා කරනවා. அந்த நாமத்துக்குள்ளே கர்த்தராகிய தேவன் வருகிறவராக ඒ இருக்கிறார். නාමය තුළ ස්වාමී යේසුස් වහන්සේ එනවා. ஏன் அவரை அப்படியாக அவர் கூப்பிடுகிறார் என்று சொன்னார். ඒ විදිහට කතා කරන්නේ ஆபிரகாம் உடன்படிக்கையின் ஒரு மனிதனாக இருக்கிறார். ආබ්‍රහාම් වෙලා එක විවස්ථාවේ එක්කෙනෙක් වෙනවා. அவருடைய ஜனங்கள் உடன்படிக்கைக்குரிய ஜனங்களாக එයාගේ இருக்கிறார். ජනතාව විවස්ථාවත් එක්ක ஜனங்கள் எவ்வளவுதான் தேவனை விட்டு பின்வாங்கி போயிருந்தாலும் ජනතාව දෙවියන් වහන්සේ අතහැරලා ගියා විට இருந்தாலும் හිටිය தேவன் தம்முடைய அவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவராக දෙවියන් இருக்கிறார். වහන්සේ විවස්ථාව සිහි කරනවා. அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க எகிப்திலே அவர்கள் இருக்கிற வேளையில ඉස්රායල් ජනතාව මිස්රේ දේශයේ அவருடைய கூக்குரலை கேட்கும்போது එයා ඒගොල්ලන්ගේ හඬ ආන විට ஆபிரகாமுக்கு தேவன் இட்டதான் அந்த ஆணையை நினைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ආබ්‍රහාම් විවස්ථාව දෙවියන් වහන්සේ සිහි කරා. அவர் ஆலோட்டிகால் அந்த ஜனங்கள் அவர்களுக்கு செய்கிற அநியாயத்தை அவர் பார்த்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ඒ ඉන්නා වූ වැඩකාරය ඒගොල්ලන්ට කරපු மோசேயோடு அவர் பேசுகிற வேளையில மோசேயோடு அவர் பேசுகிறார். මෝසස් තුමාත් එක්ක කතා කරන ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கிட்ட ஆணையை நான் நினைக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். ආබ්‍රහාම් ඊසාක් යාකෝබ්ට දුන්නා වූ ඒ විවස්ථාගෙන ඉතුවා. ஏன்னா தேவன் சொன்ன காரியத்தை எப்பொழுதும் அவர் கவனம் உள்ளவராக இருக்கிறார். දෙවියන් වහන්සේ කියපු වචනය තුළ දෙවියන් වහන්සේ ඒ දේ බලාපොරොත්තු වෙනවා. தேவன் தமது வார்த்தையை பற்றிய சிந்தையை எப்பொழுதுமே அவர் மாற்றுவது கிடையாது. දෙවියන් වහන්සේගේ වචනය තුළ තියෙනා වූ සිතුවිල්ල වෙනස් அவர் කරන්නේ. சொன்ன காரியத்தில் அவர் உறுதி உள்ளவராக சரியானவராக இருப்பார். දෙවියන් වහන්සේ කිව්වා වූ ඒ වචන තුළින් ඒ විදිහටම ඉන්නේ. அவர் காலையில கொஞ்சம் அறிஞ்சு மாலையில இன்னும் கொஞ்சம் கூட அறிய முடியாதவர். ඒ කියන්නේ උදේ වචනයක් කතා කරලා තවත් අවශ්‍ය ඒක මාරු කරන්නේ. அவர் எப்பொழுதுமே பரிபூர்ணராக இருக்கிறார். දෙවියන් වහන්සේ සියලු විටදී සම්පූර්ණ அவர் எப்பொழுதுமே பரிபூர்ணமான காரியங்களை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். දෙවියන් වහන්සේ හැම මොහොතකම සම්පූර්ණ විදිහට තමයි එළිදරව් කරන්නේ. அவருக்கு வளர்ச்சி என்றது கிடையாது. එයාට උසස් වීම කියන එක නැහැ. எப்பொழுதுமே அவர் பரிபூர்ணமான ஒரு நிலையிலே அவர் இருக்கிறவராக ස්වාමීන් இருக்கிறார். වහන්සේ හැම මොහොතකම පරිපූර්ණ ස්ථානයක ඉන්නවා. மனிதன் எப்பொழுதுமே குறைந்தவனாக இருக்கிறான். මනුෂ්‍ය අඩුවෙක් ඉන්නවා. மனிதன் காலையில் ஒன்று மாலையில் ஒன்று வேறொன்றையும் அவன் பேசுகிறவனாக இருக்கிறான். මනුෂ්‍ය උදේ එකක් අවස් වෙලාවදී තවත් மனிதனுடைய காரியங்கள் எல்லாமே தவறி போகிறதாக இருக்கிறது. මනුෂ්‍යයන්ගේ සියලු දේම අඩු වෙලා යනවා. ஆனால் தவறாத தேவனை அவன் பார்க்கிற வேளையிலே இவன் தவறாத ஒரு மனிதனாக மாற்றப்படுகிறவனாக இருக்கிறான். தவறாத தேவனை பார்க்கிற வேளையிலே වැරදි විදිහට දෙවියන් වහන්සේ කියන බලන විට දකින්න විට තවරාද கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේ සුදු වේවා. அப்ப பாருங்க அந்த உடன்படிக்கையை தேவன் நினைவு கூர்ந்தார்.
கூர்ந்தார். ඒ විවස්ථාව ගැන දෙවියන් ஏன் වහන්සේ ஆபிரகாமை தேவன் அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் என்றால் ඒ ආබ්‍රහාම්ට ඒ විවස්ථාව ඉදුවා නම් தேவன் ஏலோகிம் தேவனாய் இருந்தார். දෙවියන් වහන්සේ එලෝහිම් දෙවියන් වහන්සේ ஆபிரகாம் ஒரு சாதாரண ஒரு மனிதனாய் இருந்தார். ආබ්‍රහාම් නිකන් සාමාන්‍ය මිනිසෙක් වෙන්න ஆபிரகாம் யுத்தத்துக்கு போகிற வேளையில ආබ්‍රහාම් යුද්ධයට යන அவனுக்கு වෙලාවට யுத்தம் செய்ய தெரியாது. එයාට යුද්ධ කරන්න දන්නේ නැහැ. அவனுக்கு யுத்தத்துக்குரியதான எந்த விதமான தந்திரங்களும் தெரியாது. ඒ කියන්නේ යුද්ධයට යනවා සියලු ඒ උපාධිය දන්නේ නැහැ. ஆனால் அவன் 5 ராஜாக்களை அவன் முறியடிக்க வேண்டியதாக இருந்தது. රාජා පස් දෙනෙක් මේවා කරා. ராஜகராண்டோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே தேவன் என்ன செய்தார் என்று சொன்னா දෙවියන් වහන්සේ මොකද්ද කරේ? அவன் ஒரு விவசாயியா இருந்தா එයා ඇවිල්ලා விவசாயி එයා ගොවි වැඩ කරා. தீர்க்கதரிசி சொல்றார் அவன் ஒரு விவசாயியா இருந்தான். අනාගත වතුරුතුමා කියන එයා ගොවියෙක් කියලා. அவனுக்கு யுத்தம் செய்ய தெரியாது. එයාට යුද්ධ කරන්න දන්නේ නැහැ. அதனால தேவன் என்ன செய்தார் சொன்னா ඒ නිසා දෙවියන් වහන්සේ මොකද්ද அவன் தேவனை பரிபூர்ணமாய் விசுவாசித்ததினால එයා දෙවියන් වහන්සේ සම්පූර්ණ විදිහට විශ්වාස அவன் කරා. யெகோவா தேவனாக இருந்தார். එයා යெகோவா දෙවියන් වහන්සේ ஏலோகிம் தேவனாக இருந்தார். එලෝහිම් දෙවියන් වහන්සේ அவர் தன்னுடைய பாகத்தை ஆபிரகாமுக்குள்ளே வைத்தார் என்று சொல்லி. දෙවියන් වහන්සේගේ පාගේ ආබ්‍රහාම් තුල තිබ්බා. அந்த ஒரு பாகத்தை அவனுக்குள்ளே வைத்தது நிமித்தமாக ඒ පාගේ දෙවියන් වහන්සේ එයා තුල තිබ්බ இவன் නිසා யுத்தம் செய்ய போற நேரத்திலே එයා යුද්ධ කරන යන அந்த විදිහට ஏலோகிம் தேவன் யுத்தம் செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். දෙවියන් වහන්සේ එයාත් එක්ක යුද්ධ කරා. அதனாலே அவன் ஜெயம் கொண்டு திரும்பி வருகிறவனாக ඒ இருக்கிறான். නිසා එයා ජයක් ලබා அந்த ගත්තා. அவன் பழக்கமில்லாத மனிதனை தேவன் அங்கே இருந்து அவர் யுத்த வீரனாக போர் வீரனாக யுத்தம் செய்து கொண்டிருந்தார். දෙවියන් වහන්සේ එයාත් එක්ක යුද්ධ වීරයෙක් යුද්ධ කරන කෙනා විදිහට அதனால அவன் ஜெயம் கொண்டு வரும் பொழுது மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து அவனை சந்திக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். එයා ජය කරගෙන එවිත් මෙල්ක දේශයේ රොටි මුද්‍රපානය කෙන විට ஆமென். அங்கே கொண்டு வந்து அவனை ஆசீர்வதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். එයා ගෙල්ල ආශිර්වාද இவ்வளமாக தேவன் ஒரு பாகமாக ஆபிரகாமுக்குள்ளே இருந்தார். දෙවියන් වහන්සේ එක පාත්‍රයක් ගෙඩියට ආබ්‍රහාම් තුල இந்த ඉන්නවා. ஏலோகிம் தேவனானவர் எங்களுக்குள்ள ஒரு பாகமாக இருக்கும்படியாகத்தான் தேவன் இந்த வழிபாட்டுகளை கொண்டு வந்திருக்கிறார். එලෝහිම් දෙවියන් වහන්සේ අපේ තුල යම් පාත්‍රයක් ගෙඩියට ඉන්න නිසා තමයි මේ එළිදරව් நம்மளால போதும் கர்த்தாவே முடியாதுன்னு சொல்ற வேளையிலே ஏலோகிம் தேவன் எங்களுக்காக முன்னுக்கு ஜெயம் கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஹalleluya. දෙවියන් වහන්සේ අපි කියන අපිට බෑ කියද්දී ඒ දෙවියන් වහන්සේ අපේ තුල ඉඳලා ඉස්සරහට ගෙනියනවා. வேறென்று சொன்னால் நாங்கள் ஒரு கால பிரமாணத்துக்குள்ளே வந்து விழுந்து விட்டோம். අපි එක කාල වේලාව තුලට එවිලා වැටුණා. நாங்கள் ஒரு இயற்கைக்கு மேற்பட்டதான அடையாளங்களுக்குள்ளே நியமிக்கப்பட்ட ஜனங்கள். இயற்கைக்கு மேற்பட்ட සුභා ධර්මයට වඩා උසස් විදිහට අපි එනක් තියෙනවා. ஆமென். ஆதாமை தேவன் ஒரு உன்னத நிலையிலே அவர் வைத்திருந்தார். ආදාම්ව දෙවියන් වහන්සේ උසස් තැනක තිබ්බා. ஆதாம் ஒரு பூமியிலே ஒரு தேவனாக அவன் இருந்தார் என்று பார்க்கிறோம். ආදාම් මේ පොළවේදී එක දෙවියන් වහන්සේ හිටියා. தீர்க்கதரிசி அவரை குறித்து பேசுகிற வேளையில අනාගත වස්තුතුම එයාගෙන කතා அவன் කරනවා. இயற்கையை அவன் கட்டுப்படுத்துகிறவனாக இருந்தார். இயற்கை සුභා ධර්මය වෙනස් කරපේ පාලනයට ගෙනාවා. அந்த காற்றை அவன் கட்டுப்படுத்துகிறவனாக இருந்தான். ඒ උලඟ එයා පාලනය කරා. ஆமென். முதலாம் ஆதாமுக்கு தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். පළවෙනි ආදාම්ට ඒ අධිකාරය දෙවියන් වහන්සේ தேவன் பொய் சொல்ல மாட்டார். දෙවියන් වහන්සේ බොරු කියන්නේ அவர் மனமாறுறது மனுஷனும் அல்ல. එයා වෙනස් වෙන්න அந்த இரண்டாம் ஆதாம் சரீரத்திலே இருக்கும்போது දෙවෙනි ආදාම ඒ ශරීරය තුල ඉද්දී இறையாதி அமைதலாயிருந்து காற்றை கட்டுப்படுத்துவதை பார்க்கிறோம். ஹalleluya. praise the Lord. ஆமென். இறையாதி அமைதலாயிருந்து சொல்லி அவர் காற்றை கட்டுப்படுத்தினார். காற்று උලඟට කතා කරා දෙවියන් වහන්සේ නිශ්ශබ්ද වෙන්න. ஆமென். அந்த காரியத்தை அவர் செய்து காட்டுறவராக இருக்கிறார். ඒ දේ දෙවියන් වහන්සේ කරලා அந்த மரமானது பழத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டுமாக இருந்தால் ඒ ගස ඒ ගෙඩිය දෙන්න ඕන නම් அவர் அந்த மரத்தை ஆதாம் பார்த்து பேசுகிற வேளையிலே ඒ ගාගෙන කතා කරන විට அந்த பழமானது அப்படியே மரமானது வளைத்து வந்து அவருடைய கரத்திலே அந்த பழத்தை கொடுக்கணும். ඒ ගා ඒම පහත් වෙලා ඒ ගෙඩියගේ අතට ගෙනත් දෙන්න. ஏனென்று சொன்னால் அவன் இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாக அவன் இந்த பூமியில இருந்தான். වෙනස් කරන විදියට එයා දෙවියන් වහන්සේ කෙනෙක් ඉන්නවා. மிருகங்களுக்கு அவன் பேர் சொல்லி அழைத்தவனாக இருக்கிறான். සතුන්ට නම කියලා කතා කරා. மச்சங்களை அவன் கடலுள்ளதான மீன்களை பேர் சொல்லி அழைக்கக்கூடியதாக මූල இருந்தது. තියෙනා මක්සියන්ට නම කරලා නම තියලා කතා කරා. எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் வைத்திருந்தான். සියලු දේම එයාගේ අත්වල ගියා තියාගෙන அவன் அங்கே அந்த இடத்து அவனமான ஒரு சூழ்நிலை இருக்கிற வேளையிலே ඒ විදියට ඒ
කාලේ තිබෙන වෙලාවේදී அவன் அங்கே விழுந்து போறதான ஒரு கட்டம் வருகிற வேளையில ඒ වෙట్లా යන ඒ මොහොතේදී அங்கே அவன் என்ன விழுந்து போய் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனவனாக இருக்கிறான். එයා වෙట్లా ගියාන් පස්සේ සියලු දේම එයාත් இன்னைக்கு එක්ක நமக்குள்ளே நாங்கள் விசுவாசத்தை குறித்து நாங்கள் பேசிக் අද கொண்டிருக்கிறோம். විශ්වාසය ගැන අපි කතා කරනවා. நீங்களே சொல்றார் விசுவாசம் வெளியில் இருந்து நமக்குள்ளே வருவதில்லை. ඒ කියන්නේ විශ්වාසකම එළියේ ඉඳලා අපි තුලට එන්නේ නැහැ. நீங்கள் இந்த கதிரையிலே வந்து இந்த நாற்காலியில் எப்படி உட்கார்ந்து இருக்கிறீர்களோ මේ කුටේ ඔයගොල්ලෝ කොහොමද වාඩි වෙලා நீங்கள் எழுப்பி போவோம் என்றதான விசுவாசம் உங்களுக்கு இதுல இருக்கிறது. ඕගොල්ලන් එවිදලා එළියට යන්න ඕනේ කියන විශ්වාසය තියෙනවා. நீங்கள் வந்து இருக்கும் பொழுது நீங்க எழுப்பி போவீங்க. ඔයගොල්ලෝ එවිලා ඉඳගත්තා වුණාන් පස්සේ ඔයගොල්ලෝ නැගිටලා යනවා. உங்களோட ஊர்களுக்கு நீங்கள் மீண்டும் மறுபடியும் திரும்பி போவீங்க என்றதான விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறது. ඔයගොල්ලන් ගෙවල් වලට ආපහු යනවා කියන විශ්වාසය. ஆதாம் இவ்வண்ணமாக விசுவாசித்து அவன் விசுவாசமானது ஒரு சர்வ சாதாரணமாக ஆதாமுக்குள்ள இருந்தேன்னு சொல்லுகிறார். ඒ විශ්වාසය ආදාම් තුළ ඒ විදිහටම තිබුණා කියන එක කියනවා. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போற நிலையிலே දෙවියන් වහන්සේගේ ජනතාව දෙවියන් වහන්සේව අතහැරලා ආපස්සට යද්දී அவருடைய சிந்தைகளானது மாற்றப்படுகிறதாக එයාගේ සිතුවිල්ල වෙනස් වෙනවා. அவர்கள் விழுந்து போனவர்களாக இருக்கிறார்கள். සිත වෙట్లా යනවා. அந்த ஆதாமுக்குள்ள இருந்த காரியத்தை மீண்டும் எலோகிம் தேவன் அங்கே ஆபிரகாமுக்குள்ளே கொண்டு வந்தார். ඒ ආදාම් තුළ තිබ්බා වූ ඒ දේ එලෝහිම් දෙවියන් වහන්සේ அவர் ஒரு குழந்தையை உனக்கு தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். ඒක දරුවෙක් දෙනවා කියන එක දෙවියන් වහන්සේ කිව්වා. அவளுக்கு 90 வயசும் ஆபிரகாமுக்கு 100வது வயதிலே தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்படியாய் தன்னை மாற்றி கொண்டு வந்து அவர் மனிதனிடத்திலே உட்கார்ந்து இருந்தார். ஹalleluya. ආමෙන්. සාරාට වයස 90යි ආබ්‍රහාම්ට 100යි. දෙවියන් වහන්සේ දෙනවා කියන එක එයා තුලින් ඒක ප්‍රකාශ நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக நிற்கும் பொழுது தேவன் அதை செய்யும்படியாய் கடமைப்பட்டவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ වචනේ එත් එක්ක ඉදි දෙවියන් වහන්සේ දේ කරනවා. அந்த மனிதனுடைய சரீரம் எப்படி இருக்கிறதோ அதே வண்ணமாக தேவன் தன்னுடைய சரீரத்தை மாற்றி அவனுடைய கூடார வாசல்ல உட்கார்ந்து அவனோடு பேசிக் கொண்டிருந்தார். ඒ මිනිස්යාගේ ශරීරය කොහොමද තියෙන ඒ විදිහට දෙවියන් වහන්සේ එයා වාගේම වෙනස්ලා එයාගේ தேவன் தன்னுடைய மகத்துவத்தை செய்யப்பட்டதான காரியத்தை விசுவாசிக்கும்படியாகவே தேவன் ஒரு மனிதனை எழுப்புறது அந்த மனிதன் எலியாவாக இருந்தான். ආමෙන්. දෙවියන් වහන්සේගේ දේ කරන්නේ එක මිනිසෙක්ව දෙවියන් වහන්සේ සෑදුවා. එයා ඒ මිනිසයා එලියා. அதனால தான் அவன் ஆபிரகாமை அழைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ඒ නිසා ආබ්‍රහාම්ව කැඳවන එක ஆபிரகாமை அழைக்கும் பொழுது தேவன் அங்கு வந்து வரவேண்டியதான ஒரு கடமைப்பட்டவராக இருக்கிறார். ආබ්‍රහාම්ව කැඳවෙන විටදී දෙවියන් වහන්සේ එන්න ඕනේ. அதுல அவர் மாற்ற முடியாதவராக இருக்கிறார். மாற முடியாதவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையின் ஒழுங்கிலே நாங்கள் வருகிற வேளையிலே දෙවියන් වහන්සේගේ වචනේ ආකාරයට එන විට தேவன் நிச்சயமாக அந்த இடத்துக்கு அவர் வந்து வர வேண்டியதான ஒரு நேரமாக දෙවියන් இருக்கிறார். වහන්සේ ඒ තැනට එන්න ඕනේ. ஆதலால்தான் அவர் அந்திப்பலி செலுத்துகிற நேரத்திலே எலியா வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ඒක අවශ්‍යලා පූජා කරන වෙලාවේදී එලියා ආවා කියනවා. இந்த சாயங்கால நேரத்திலே தேவன் எங்களுக்கு ஒரு எலியாவை அனுப்பி இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லி பார்க்கிறோம். சாயங்கால நேரத்தில் அந்த අවස්ථාල වෙලාවේදී අනාගත වස්තුතුමා එවුවා அந்த කියනවා. அந்த எலியா வந்துதான் என்ன செய்கிறார்னு சொன்னால் எலியா வந்து என்ன செய்கிறாரு? ඒ එලියා ඇවිල්ලා මොනවද කරන්නේ? அவர் ஒரு தீர்மானத்தை அங்க வைக்கிறவராக இருக்கிறார். එක தீர்மானம் தீர்மானத்தை அங்க வைக்கிறவரா, அதாவது தீரணைයක් තියෙනවා. அக்னியினாலே அங்கே உத்தரவு கொடுக்கிறவரே தேவன் என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. පණිවිඩය දෙන එක්කෙනා තමයි දෙවියන් වහන්සේ. அந்த அக்னியிலிருந்து அங்கே வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது. ඒ ගින්නෙන් එළිදරව් වෙන්න ඕනේ. அப்ப தேவன் சொல்றார், சாயங்கால நேரத்திலே அந்த எலியா வந்த பொழுது අවස් වෙලාදී එලියා එන විට அவர் எல்லாத்தையும் ஒரு ஒழுங்குக்குள்ளே அவர் கொண்டு வந்தவராக இருக்கிறார். ඒ පිළිවෙලට அங்கே இந்த பலிபீடத்தை அவர் சரியாக செப்பனிட்டு ඒ පූජා ස්ථාන හරි විදියට අදලා இஸ்ரவேலின் நாமங்களின்படி 12 கற்களை அவர் எடுத்து வைத்து ඉස්රායල් නමවලින් ගල් 12 තියලා அதை செல்லாது சரியாக செப்பனிட்ட பிற்பாடு හරි විදියට අදලා அங்கே வாய்க்கால்களை அவர் உண்டாக்கி වලවල් කපලා அங்கே தண்ணியை அவர் ஊற்றி ඒ වතුර දාලා 6 படி வாட்கோதுமை அங்கே விதைத்து வாட்கோதுமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் எல்லாவற்றையும் அது ஒழுங்கிலே அவர் செய்கிற வேளையில அந்த ஜெபத்தை கேட்கவல்னு சொல்லி எலியா அங்கே ஜெபிக்கிறார். ඒ යාත්නාව ඇසෙන්න ඕනේ කියලා එලියා යාත්නා කරා. அப்ப யாக்கோபு அவர் எலியாவை குறித்து பேசுகிற வேளையில யாக்கோப் එලියා ගැන කතා කරා. நம்மை போல பாடுள்ள மனுஷன் சொல்லி அவர் சொல்லுகிறார். අපේ වාගේම ඒ කියන්නේ பாடுள்ள மனுஷன் පීඩා විඳින කෙනෙක් වාගේ. நம்மை போல பாடுள்ளதான ஒரு மனிதன், අපි වාගේම පීඩා විඳින කෙනෙක් நம்மை වාගේ. போல பாடுள்ளதான மனிதனுடைய ஜெபத்தை கேட்டவர்கள் என்று சொல்லி
அவர் ஜெபிக்கிறார். අපේ වාගේම පීඩා වෙන මිනිස්සෙගේ යාත්නාව අසන්න කියලා කිව්වා. அங்கே அவர் அந்த ஜெபம் ஜெபிக்கிறதான வேளையிலே அது முடிக்கிற வேளையிலே அக்கினி அங்கே வந்து வருகிறதா යාත්නා කළ අවසාන විදදී ඒ ගින්න එනවා. எலியாவால் மாத்திரமே அந்த நாட்களிலே அந்த தேவனை மீண்டும் அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு வர முடிந்ததா இருந்தது. එලියාට විතරයි ආපෝ දෙවියන් වහන්සේ දේශයට ගේන්න පුළුවන් වුණා. ஏனென்றால் எலியா தேவனுடைய வாயாக இருந்தான். එලියා දෙවියන් වහන්සේගේ වචනේ විදියට தேவனுடைய வார்த்தையாக இருந்தான். දෙවියන් වහන්සේගේ වචනේ எலியா அங்கே மீண்டும் தேசத்துக்குள்ளே வரும் பொழுது එලියා ආපෝ ඒ දේශය තුළ அவன் தேவனை கொண்டு வருகிறவனாக දෙවියන් இருந்தான். වහන්සේව ගෙනාවා. தேவன் இந்த வருஷத்திலே மத்தியிலே எங்களை கொண்டு வரும் பொழுது දෙවියන් වහන්සේ මේ වර්ෂය තුළ අපි ගෙන විට அந்த எலியா மீண்டும் இந்த பூமியில இருக்கிற வேளையில එලියා මේ පොළවේ அவர் ආපෝ வார்த்தையை சபைக்குள்ளே கொண்டு வருகிறவராக இருந்தார். සභාව තුළට වචනේ ගෙන ஆண்டவரே நீர் எங்களை திருப்பினீர் என்று சொல்லி அங்கே எலியா ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். එලියා යාත්නා කරන දෙවියනේ අපි ආපෝ ඇලෙවුවා කියන அங்கே தேவன் எங்களை திருப்புகிறதான வேலையாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේ අපිව සැලෙවුවා. அங்கே ஜனங்கள் இரண்டு நினைவுகளால குந்தி குந்தி எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். ජනතාව සිතුවිල්ල දෙකෙන් හිටියා. அங்கே அவர் ரெண்டு நினைவுகளால குந்தி கொண்டிருக்கிற வேளையில සිතුවිලි දෙකෙන් ඒගොල්ලන් நீங்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை நீங்கள் ஆராதியுங்கள். දෙවියන් වහන්සේලා ඔයගොල්ලෝ නමස්කාර කරන්න. அங்கே பாகால் தெய்வமானால் நீங்க பாகாலை ஆராதிங்கள். පාගල් දෙවියන් වහන්සේලා පාගල්ට ආරාධනා எப்பொழுதுமே இரண்டு விதமான ஆவிகள் ஜனங்கள் மத்தியிலே அங்கே கடந்து வந்து கொண்டே இருக்கிறதா இருக்கிறது. එම මොහොතම ජනතාව තුළ ආත්මය දෙකක් තිබුණා. மோசே இருந்தால் මෝසේ හිටියා. அங்கே கோராகு தாத்தானும் அங்கே இருப்பார்கள். කෝරක් තාතාන් හිටියා. ஆனால் தீர்க்கதரிசி சொல்றார் தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்ததை அவர் மாற்ற முடியாது. அவனே அந்த இடத்துல அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේ එක මිනිසෙට ඒ ආශිර්වාදය දුන්නා නම් එයාම ඒ දේ කරන්න எந்த மனிதனும் வந்து அதை பறித்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்லி එක சொல்றார். මිනිසෙක් කියලා ඒක උදුර ගන්න බෑ. இயேசு கிறிஸ்து வந்தால் அங்கே ஒரு யூதாஸ் வர வேண்டியதா இருக்கிறது. යේසුස් වහන්සේ එන විට යූදසුත් ආවා. ஆகவே மோசே இருக்கும் பொழுது பிலேயாம் அங்க வர வேண்டியதா මෝසෙස් இருக்கிறது. ඉන්න විටදී பிலேயாமுත් හිටියා. எலியா இருக்கும் பொழுது ஜெசபேலுடைய தீர்க்கதரிசிகள் அந்த ஆவிகள் அந்த தேசத்திலே இருந்தது என்று එලියා ඉන්න විට යෙසබේල්ගේ ආත්මයත් ඒ සැරිසරුවා. ஜனங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே இறங்கி போய் அங்கே ஒரு வெதுவெதுப்பான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ඒ ජනතා සෑම සුබ ක්‍රියාවල ඔක්කොම ඉවත් වෙලා ඒගොල්ලෝ அதனால தான் அங்கே அக்கினி வர வேண்டியதாக ඒ இருக்கிறது. නිසා තමයි ඒ ගින්න එන්නේ. முதலாவது யாத்திரையிலே மோசேயோடு தேவன் அக்கினி மயத்திலிருந்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். அக்கினி சம்பத்திலிருந்து பேசிக் கொண்டிருந்தார். පළවෙනි යාත්‍රයේදී දෙවියන් වහන්සේ ගින්නන් සමාන වෙලා தேவன் நம்முடைய வார்த்தையை அக்கினிமயமான வார்த்தைகளை ஜனங்களுக்கு அவர் கொடுத்துக் கொண்டிருந்தார். දෙවියන් වහන්සේ ගින්න වූ වචනේ කතා කරන්නේ. ஜனங்களால் அதை பார்க்க முடியாம போய்விட்டது. මේ ජනතාවට ඒක බලන්න බෑ. அங்கே ஒருவனாக தேவன் அவனை கண்டவராக இருக்கிறான். தேவனை ஒருவனாய் கண்டவனாய் දෙවියන් இருக்கிறான். වහන්සේ එක්කෙනෙක් විදිහට දැක්කා. ஆனால் அந்த ஒருவன் அந்த தேவனை கண்ட ஒருவன் 20 லட்சம் ஜனங்களும் அதை காண வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினவராய் இருந்தார். එකම දෙවියන් වහන්සේව ඒ ජනතාව දෙකම දකින්න ඕනි කියලා එක්කෙනෙක්ව දෙවියන් தீர்க்கதரிசி சொல்றார் மோசேயை தேவன் 80 வயதில 5 நிமிஷத்துல அந்த மனிதனுடைய காரியத்தை அப்படியே மாற்றி போட்டார் என்று சொல்லி අවුරුදු 80 හිටියා වූ මෝසස්ගේ විනාඩි 5 සීල දෙන්න වෙනස් කරා. மனிதனால அது கூடாது தேவனால எல்லாம் கூடும் என்று இயேசு சொன்னார். දෙවියන් වහන්සේට සීල දෙන්න කරන්න இது கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி அவர் அங்கே அவரிடத்துல கேட்கிறதை දෙවියන් பார்க்கிறோம். වහන්සේගෙන් සිදු சாராளத்துல கேட்கிறார் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ස්වාමීන් වහන්සේගේ බැරිද? வேறு දෙයක් පුළුවන්ද කියලා අහනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவனமாக தேவன் அந்த இடத்திலே நாங்க பார்க்கிறோம். ඒ විදිහට දෙවියන් වහන්සේ அதனால தான் தேவன் ஒரு மனிதனுக்கு கொண்டே கொடுக்கிற வேளையில ඒ නිසා දෙවියන් වහන්සේ එක මිනිසය තුල දෙන විට தேவன் ஒரு மனிதனை அவர் பரீட்சித்து பார்த்து ඒක මිනිසයක පරිශා කරලා நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார். ධර්මිෂ්ඨයව දෙවියන් වහන්සේ සෝදිසි කරනවා. தீர்க்கதரிசி சொல்றார் தான் விரும்புற எந்த மனிதனையும் தேவனுக்கு சோதிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி. දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන එක මිනිසෙක්ව දෙවියන් වහන්සේ සෝදිසි කරනවා. ஏனென்றால் தேவன் அந்த மனிதனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக. ඒ දෙවියන් වහන්සේගේ වචනේ එයා තුල තියෙනවා. ஏனென்றால் தேவன் அவனுக்குள்ள வந்த பிற்பாடு தேவன் அங்கிருந்து கிரியை செய்ய வேண்டியதாக දෙවියන් இருக்கிறது. වහන්සේ එයා තුල ආපු එන්න ඕනේ දෙවියන් වහන්සේ. மோசேயிலே கம்புக்குள்ள எந்த விதமான வல்லமையும் கிடையாது. மோசஸ்ගේ ඇරමිටෙන් කිසිම බලයක් ஆனால் அந்த கம்புக்குள்ளே தேவன் இருந்தார் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார். ඇරමිටිය දෙවියන් වහන්සේ හිටියා. அதனாலே சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது என்று சொல்லப்படுகிறது. රතුමුද දෙවා වුණා. தேவன் அங்கே வர வேண்டியதாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේ එන්න ඕනේ. தேவன் வர வரும்போது கர்த்தருக்கு பிரியமான மனிதன் அங்கே வர வேண்டியதாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේ එන්න ඕන නම් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත அந்த මිනිසෙක් கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனிதன் அவன் தேவனால் அனுப்பப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත මිනිසයා නම් ඒ දෙවියන් වහන්සේ එවන්න ඕනේ. தேவன் அங்கே ஒரு எலியாவை ஒரு பிரஜாதி ஸ்திரீயிடத்தில்
இருக்கிறார். එලියාව ඒ කියන්නේ புறஜாதி, அந்நிய ஜாதி. අන්‍ය ඒ කාන්තාවට එවන්න ඕනේ. அங்கே அனுப்புகிற வேளையிலே தேவன் அங்கே சொல்லி அவர் அனுப்புகிறவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ කියලා එවනවා. நீ போகிற வேளையில் இப்படியான ஒரு ஸ்திரியை நீ காண்பாய். ඔය යන විටදී මේ වගේ කාන්තාවක් அவர் දකිනවා. தரிசனத்திலே அங்கே காண்பித்தவராய் இருக்கிறார். தரிசனத்தில் දෙවියන් වහන්සේ දර්ශන තුලින් ගියා. அவர் 2 விறகு பொறுக்கிக் கொண்டிருக்க வேண்டும். එයා ඒ කියන්නේ දරා උලගෙන ඉන්න ඕනේ. அங்கே சாரிபாத்திலே எத்தனையோ விதவைகள் இருக்கிறார்கள். ඒ සාරිපාතයේ ගොඩාක් அந்த விதவை அவன் தரிசனத்திலே கண்டவனாய் ඒ இருந்தார். බෙන්දපු කාන්තාව දර්ශන තුලින් දැක්කා. அந்த தரிசனம் தான் அவனுக்கு உறுதியாக இருந்தது. ඒ දර්ශනය තමයි එයාට அவன் උරුම උනේ. 80 75 80 வயதிலே அவன் நடந்து கொண்டு வரும்பொழுது அந்த ஸ்திரீ அவன் கண்டார் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். يعني අවුරුදු 70 80 තුල ගියා. ஆயினாலே எலியாவுடைய ஊழியமானது மிகவும் ஒரு விசேஷமான ஒரு ஊழியமாக இருக்கிறது. පණිවිඩය කියන්නේ ඒක විශේෂිතයක්. ஆகையால அவன் தேவனுடைய வார்த்தையை அவன் சுமந்து வருகிறவனாக இருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ වචනය උසලගෙන ආවා. அங்கே அவனை போஷிக்கும்படியாக தேவன் காகங்களுக்கு அவர் கட்டளையிட்டிருந்தார். එයාව පෝෂණය කරන්න ඕන නිසා කාගොන්ට දෙවියන් වහන්සේ தேவன் அன்றைக்கு இன்னைக்கு இருக்கிற டெலிவரி சாப்பாடு கொடுக்கிற போல அன்றைக்கு காகங்களை தேவன் அங்கே எலியாவுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். දෙවියන් දෙන කෑම වාගේම එදා දෙවියන් වහන්සේ කාගොන්ට කතා කරා. தேவன் அவனமாக அவர் சிருஷ்டித்து கொண்டு போய் அந்த காகங்களுக்கு அவர் கட்டளை දෙවියන් கொடுத்திருந்தார். වහන්සේ ඒක මවලා ඒක කාපුටා තුනේ எல்லாவற்றையுமே ஒரு மனிதனுக்கு தேவன் செய்து எல்லாவற்றையும் ஒரு மனிதனுக்கு தேவன் செய்து සියලු දේම මනුෂ්‍යයා තුළ දෙවියන් වහන්සේ කරලා அதுக்கு பிற்பாடு தேவன் தனக்காக கிரியை செய்யும்படியாக அவர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். දෙවියන් වහන්සේ තමන් වහන්සේ වෙනුවෙන් ක්‍රියා කරන්න ඕනේ කියලා වෙනවා. அங்கே எலியாவுடைய ஆவி இந்த பூமிக்கு 5 முறை வர வேண்டியதாக இருக்கிறது. මේ එලියාගේ ආත්මය මේ පොළවට 5 ආකාරයෙන් அவர் எலியாவாக வந்தார். එයා එලියා அவர் எலிசாவாக வந்தார். அவர் யோவான்சானுக்குள்ள வந்தார். තුල ආවා. அவர் வில்லியம் ரெனாமுக்குள்ள அந்த எலியாவை மீண்டும் வருகிறதா இருக்கிறது. ஆமென். அங்கே உத்தர காலத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது மோசேயும் எலியாவும் வந்து அங்கே நாங்கள் 144 பேர் மத்தியில் அவர் ஊழியம் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். බලලා ඒ කියන්නේ මේ පීඩා කාලයේදී 1,04,000 තුල එවිලා මේ මෝසස් අනාගතතුමා එලියත් එවිලා அங்கே எலியா எந்த காரியத்தை செய்தான் அதே காரியத்தை அந்த நாட்கள் நடக்கும் என்று சொல்லி அங்க தீர்க்கதரிசி அது பேசுகிறார். ඒ කාලය තුල එලියා කොයි ආකාරයකට කරේ ඒ පීඩා කාලේ ඒ විදිහට மோசே என்னத்தை செய்தாரோ அதே அவர் செய்வார்னு சொல்லி அங்க சொல்லப்படுது. මෝසස් මොනවාද කරේ ඒ දේම කරනවා. நாம் கடைசி நேரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். අන්තිම වෙලාවේ அந்த கடைசி நேரத்திலே தேவன் எலியாவுக்குள்ள இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். අන්තිම වෙලාවේදී එලියා තුලින් දෙවියන් වහන්සේ எலியா வந்து அவர் சொல்கிறார் ஜனங்கள் 2 நினைவுகளால குத்தி குத்தி கொண்டிருந்தார்கள். එලියා ඇවිල්ලා කියනවා ජනතාව දෙන්නේ කියලා සිතුවිල්ල වෙනස් විදිහට அங்கே அக்கினியினால அவர்கள் உத்தரவு கொடுக்க வேண்டி இருக்கிறது. ගින්නෙන් ඒක පණිවිඩය දෙන්න ඕනේ. அங்கே நாங்க பார்க்கிற வேளையிலே அந்த அக்கினியானது அங்கே பவுலுக்குள்ளே வந்து நாங்க பார்க்கிறோம். අපි බලනවා පෞල්තුමා තුල ඒ ගින්න சவுலாக அவன் பிரயாணம் பண்ணும் பொழுது மேகஸ்தம்பத்திலே அவர் அங்கே மேகத்திலிருந்து அக்கினி கூடாக அவர் பேசினதை நாங்க பார்க்கிறோம். සවුල් විදිහට එවිදෙන මොහොතේදී ඒ වලාකුලෙන් ගින්න තුල දෙවියන් වහන්සේ කතා කරා පෞල්තුමාත් එක්ක. எசேக்கியேல் புத்தகம் 1 5 வாசம். එසේකියල් පොත 5 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. හතරවෙනි වසරේ இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அதன் நடு கடைசியில் தமிழ் சிங்களத்தில் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. දෙවියන් වහන්සේ ඔබලන්ව ආශිර්වාද කරා. அதாவது அவர் சௌசாவின் நிறம் என்று அவர் சொல்லுகிறார். சௌசாவி அதாவது දිලියන පිත්තල වාගේ. அந்த அந்த
அந்த நிறத்துக்கு நாங்க பார்க்கிறோம் அந்த கலரானது வந்து ඒ පාට மஞ்சள் நிறத்துக்கு நிறைந்த பச்சை கலராக இருந்தது. ඒ කියන්නේ කා පාට වෙලා ඒක නිකන් කොළ පාට වගේ. அந்த அந்த சௌசாவின் ஒளியானது அக்னியானது மீண்டும் தீர்க்கதரிசி வில்லியம் மரியாம் பிரணாமுக்குள்ள அது வந்தது. ඒ කියන්නේ පාට ආපවිත විලියම් මරියම් ප්‍රනාම් තුලා அவர் செய்தியை பிரசங்கிச்சு கொண்டிருக்க ஜனங்க நீங்க யாரும் தூங்கிறாங்க. ஹalleluya. நீங்க திறமறீங்க. அப்ப அவர் செய்தி அவர் பிரசங்கிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல ඒ පණිවිඩය කතා කරන විට அங்கே ஒரு முன்னுக்கு ஒரு குரோட்டன் செடி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. ඉස්සරහදී කෝටන් මලක් තිබුණා. பலிபீடத்துக்கு முன்பாக ඒ කියන්නේ பலிபீடம் பூஜா ආසාලට ඉස්සරලා அந்த சௌசாவின் நிறம் அந்த மீண்டும் அந்த மகிமையானது வந்து அப்படியே එලිය මහිමේ එතනට ආවා. எலியாவுக்கு மாத்திரம்தான் அது வருகிறதா இருக்கு. ඒ එලියට විතරයි ඒක ආවේ. ஏன்னு சொன்னா அக்னியினால உத்தரவு கொடுத்த தெய்வமே தேவன் ඒ කියන්නේ පණිවිඩය දෙන දෙවියන් වහන්සේම දෙවියන් වහන්සේ. இன்னைக்கு அந்நிய அக்னியை கொண்டு வரவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். ඒ කියන්නේ அந்நிய அக்னி அந்நிய கிண்ணா கேள்வி அந்நிய පිටස්තර එක්කෙනෙක් පිටස්තර ஆரோனுடைய குமாரன் நாதாவும் அபியும் அந்நிய அக்னியை கொண்டு வந்தாங்க. சரியா? ஆரோனுடைய ආරෝන් ඒ කියන්නේ ආරෝන්ගේ පුත්‍රයෝ ඒගොල්ලන් පිටස්තර ගින්න ගෙනාවා. அதை கொண்டு வந்து அவர்கள் மறித்து போய்விட்டார்கள். ඒගොල්ලන් பெரியவர்கள் ඒක ගෙනලා ඒගොල්ලන් මිය ගියා. அவர்கள் மரணமாக இருக்கிறது. ඒක මරණයක් වෙනවා. வேற யாரும் இல்ல, ஒரு அங்கே ஆசாரியனுடைய குமாரர்கள். වෙන කවුරුත් නෙමෙයි ඒ පූජකයන්ගේ පුත්‍රයෝ. இந்த இந்த அக்னியை அந்த சௌசாவின் நிறம் அந்த இது வர வேண்டுமா இருந்தால் தேவன் தான் அது வர வேண்டும். ඒ කියන්නේ එළිය එන්න ඕන නම් ඒක දෙවියන් වහන්සේ එන්න ඕනේ. எலியாவை ஆவியை பெற்றதான சகோதரர் வில்லியம் மரியாம் பிரணாமுக்குள்ள அந்த சௌசாவின் நிறம் அந்த அக்னி அங்கே வந்து இறங்குது என்று பார்க்கிறோம். ඒ කියන්නේ විලියම් බ්‍රනාම් තුල ඒක ආවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේ ස්තුති වේවා. அப்ப இது எப்படி அது காரியம் ஆகுதுன்னு சொன்னா, ඒ කොහොමද ඒක වෙනවා නම් சாரிபாத் ஒரு விதவையுடைய வீட்டில் அவர் வந்திருக்கிற வேளையில සාරිබාත්ගේ වෙදපු කාන්තාවගේ දට එන විට அந்த இடத்துல அவர் வந்திருக்கிற வேளையில ඒ මොහොතේ එන විට அவர் அந்த வீட்டுல இருக்கிறார். ඒ ගෙදර ඉන්නවා. அந்த குமாரன் மரித்து போகிறார். ඒ කුමාරයා මැරෙනවා. அப்ப அந்த ஸ்திரீ அவர் சொல்லுகிறார், ඒ කාන්තාව කියනවා நீரே என்னிடத்துல வந்தீர், ඇයි ඔයා ආවේ? என்னிடத்துல வேதனை உண்டாக்கவா வந்தீர்னு சொல்லி கேட்கிறார். මා තුල කියලා වේදනාවක් දෙන්න அப்ப உடனே கொண்டு போய் அந்த பிள்ளையை கொண்டு அவர் படுக்க வைத்து ඒ දරුවාව ගිහිල්ලා උඩ කියලා නින්දන්න තියලා அவர் மரித்து போன ඒ பிள்ளை කියන්නේ මැරලා ගියා. அந்த படுக்கையில போட்டிருக்கு. ඒ කියන්නේ ඇදේ දාලා තියෙනවා. அவர் உடனாக அவர் என்ன செய்தாரு, ஆண்டவரே நான் தங்கி இருக்கிற வீட்டுல இந்த காரியத்தை இந்த பிள்ளைக்கு இப்படி நடக்க பண்ணினீரே என்னன்னு சொல்லி அவர் ஆண்டவரத்துல கேட்டார். මම නවාතෙක් ඉන්න ගෙදර මේ දරුවට මේ විදිහට උනානේ කියලා දෙවියන් වහන්සේට කඩලා அந்த பிள்ளைக்கு மேல அவர் குப்புற படுத்து ඒ දරුවාගේ පිට නිදියනා அவர் ஜெபம் பண்ணுகிறார். යාඥා කරනවා. ஜெபிக்கிற வேளையில அந்த பிள்ளை மீண்டுமாக எழுப்பி வருகிறார். යාඥා කරන විට ඒ දරුවා ආපස්සේ தேவதூதன் என்ற செய்தியில தேவதூதியாகிய பணிவிடை දේවදූතයාගේ පණිවිඩයේදී தீர்க்கதரிசி ஒரு செய்தியை கொடுக்கிறார். අනාගතවත්තුමා පණිවිඩය வைத்தியர்களால ஒரு சகோதரன் மறித்து அவர் வீட்டுக்கு அனுப்பி விட்டார். ඒ කියන්නේ වෛද්‍යවරු තුලින් එක්කෙනෙක්ව මිය කියලා ගෙදරට ඇව්වා. அப்ப அந்த சகோதரனுக்கு ஜெபிக்கும்படியாக தீர்க்கதரிசி அங்க அனுப்புகிறார். ඒ සහෝදර වෙනුවෙන් යාඥා කරන්න අනාගත වතුරුතුමා එවනවා. தீர்க்கதரிசி அங்க ஒரு தரிசனத்தை காண்றார். අනාගත වතුරුතුමා දර්ශනයක් දකිනවා. கண்டு கொண்டு அவருக்காக அவர் ஜெபிக்கிறதாக அவர் தரிசனம் காண்றார். එයා වෙනුවෙන් යාඥා කරන්න ඕනේ කියන දර්ශනය තුලින් දකිනවා. அவர் என்ன செய்தார், அவர் அப்படியே அந்த தரிசனத்துல அவர் என்ன நடக்குதுன்னு சொன்னா, ඒ දර්ශන තුලින් මොකද්ද දකින්නේ? அந்த சகோதரன் எழும்பவுடன் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில සහෝදර නැගිටින්න ඕනේ කියලා යාඥා அவருடைய சரீரத்தில் அவர் என்ன செய்திருக்கிறார், அந்த இவருடைய அந்த மரித்த சகோதரனுடைய கை இவருடைய தலையை தடவுவதாக அவர் உணர்ந்தார். ආමෙන්. ඒ මැරිච්ච එක්කෙනාගේ අතයාගේ ඔළුව අත ගන්න විදිහට එයා දැක්කා. இவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ඒ මෙයාට මොකද්ද උනේ කියලා இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியாது. මෙයා මොනවද කරගෙන ඉන්නේ කියලා பார்க்கிற வேளையில இவர் அவருக்கு மேல படுத்திருக்கிறார். මෙයා බලන්නේ මෙයා එයාගේ උඩ නිදියගෙන ඉන්නවා. அடுத்து அவருக்கு ஜெபிக்கிற வேளையில එයා නිදියලා යාඥා කරන அந்த உயிர் மீண்டும் அந்த சகோதரனுக்குள்ளே வந்தது. பிரைஸ் தி லார்ட். ආපෝ ඒ පණ ආවා. அப்ப பாருங்க, எலியாவின் ஊழியம் மீண்டும் எப்படியாக தேவன் உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார்னு சொல்லி. මේ එලියාගේ පණිවිඩය කොහමද ආපෝ ඒක ලබා දීලා තියෙන්නේ? அந்த அக்கினிமயமான அந்த சௌசாவின் நிறமானது
ඒ කියන්නේ ඒ ගින්නෙන් වූ ඒ පණිවිඩය அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. ඒක දෙවියන් වහන්සේගේ වචනය. அந்த தேவனுடைய ஊழியமானது இந்த மணவாட்டி சபைக்குள்ளே இருக்கிறது. அது. ඒ කියන්නේ ඒ පණිවිඩය අද මනමාලිගේ සභාව තුල தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வியாக்கியானம் பண்ண முடியாது. දෙවියන් වහන්සේගේ වචනය තුලින් අපි ඒක එළිදරව් කරන්න බෑ. நாங்கள் எங்களை விருப்பத்தின்படி நாங்கள் மாற்ற முடியாது. අපේ කැමැත්ත ඒකට කරන්න බෑ. அதனால தான் தேவன் அங்கே எலியா என்ற ஒரு மனிதனை அவர் வைத்து දෙවියන් වහන්සේ එලියා කියන මිනිහෙක් அவரோடு மாத்திரமே அவர் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். විතරයි දෙවියන් වහන්සේ කතා කරා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருடைய 3 வருஷத்திலே அந்த உபத்திர காலத்திலே அவர் அங்கே காணப்பட்டுக் கொண்டிருந்தார். අවුරුදු 3මාරක් පීඩා විඳින විටදී ඒක දැක්කා. மீண்டும் தேவனை அவர் அங்கே ஜெபிக்கிற வேளையில ආපහු යාත්‍රා කරන විට அங்கே தேவன் மழையை கொண்டு வந்தார். ඒ කියන්නේ වෙස්ස ආපහු ගෙනාවා. அங்கே அவர் என்ன சொல்றாரு, அந்த வேலைக்காரத்துல போய் சொல்றாரு, ඒ වැඩකාරට කියන විට நீ சமுத்திரம் பக்கமாய் நீ திரும்பி போய் பார் என்று சொல்லி ඔයා ඒ මූද පැත්තට කියලා ඇරලා බලන්න කියලා. இவர் அங்கே முழங்காலான தலையிலே அவருடைய தலையை முழங்கால வச்சு அவர் ஜெபம் பண்ணுகிறார். දර්ශක එයා යාත්‍රා කරනවා. அவர் 7 தரம் அப்படியாக போய் பார்க்கும்படியாக சொல்லுகிறார். අත්පදාවක් ඒ විදිහට බලන විට 7வது தரத்திலே அங்கே ஒரு சிறு கையளவு மேகம் அங்கே எழும்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். කියන්නේ පොඩි කියන්නේ ඒක වලාකුළුවක් නේනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதன் சொல்றாங்க அங்கே சிறிய மேகம் ஒன்று எழும்பி வருகிறது என்று சொல்லி පොඩි වලාකුළුවක් එනවා කියලා කියනවා. 7 அது பரிபூரணத்தை காண்பிக்கிறது. අතක් ඒක සම්පූර්ණ 7 தேவன் இறங்கி வாரதை காண்பிக்கிறது. දෙවියන් වහන්සේ බෑලා එනේ. 7 அங்கே ஒரு சிறு கையளவு மேக ஸ்தம்பமானது வந்து இறங்குகிறது. ඒ අත ඒ කියන්නේ පොඩි කුණාටුවක් එනේ. அங்கே அந்த மேக ஸ்தம்பத்துக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முகம் அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ස්වාමී යේසුස් වහන්සේගේ මූණ அங்கே ඒ වලාකුළේ அங்கே பலமுள்ள வேறொரு தூதன் இறங்கி வர கண்டேன் என்று சொல்லி நாங்கள் බලවන්ත பார்க்கிறோம். දේවදූතයෙක් බෑලා එනවා. அந்த எலிசா அங்கே எலியா ஜெபிக்கும்போது அந்த மேக ஸ்தம்பம் வந்தது. ඒ එලියා යාත්‍රා කරන විට ඒ වලාකුළු இந்த ආවා. இந்த எலியா அவர் அங்கே ஜெபிக்கிற வேளையிலே ඒ එලියා යාත්‍රා කරන அவர் විට 7 தூதர்கள் வந்து அவரை தூக்கி கொண்டு போறதை அவர் உணர்ந்தார். දේවදූතයෝ අත්දැක කෙවිලා උසගලා යන එක அங்கே மீண்டுமான அந்த மேக ஸ்தம்பம் பூமிக்கு இறங்கி வருகிற வேளையிலே ආපහු ඒ වෙලා වලාකුළු கர்த்தர் බෑලා மீண்டும் அவர் இறங்கி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ස්වාමීන් වහන්සේ ආපහු බෑලා එනවා. 1963 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மீண்டுமாய் அவர் இறங்கி வந்தார். 1963 දී ස්වාමීන් වහන්සේ වලාකුළු මැදදී ආපහු බෑලා 7 முத்திரையின் ரகசியத்தை தேவன் அங்கே தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்து அவர் கொடுத்தவராய் இருந்தார். ඒ කියන්නේ මුද්‍රා අතේ එළිදරව්ව අනාගත அவர் கர்த்தருடைய வார்த்தையோடு அவர் புறப்பட்டு வந்தார். ඒ දෙවියන් වහන්සේගේ පණිවිඩයත් இந்த එක්ක 7 முத்திரையை வெளிப்படுத்த முடியாது எத்தனையோ பேர் எழும்பி அவர்கள் தோத்து போனார்னு சொல்லி பார்க்கிறோம். මුද්‍රා අත පණිවිඩය දෙන්න ඕනේ කියලා සියලු දෙනාම නැගිට්ටා. නමුත් ඒක බෑ. தீர்க்கதரிசி கொண்டு வந்த நம்பிக்கையும் அது அவர்கள் இருந்த வெளிப்பாடும் அது தவறாக இருந்தது. අනාගත වස්තුණු තුමා ගෙනාව ඒ පණිවිඩය ඒකත් ගෙනාව ඒකත් වැරදි. ஆனால் அந்த நேரத்திலே அந்த நாளிலே அந்த 12வது மணி வேளையிலே அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே வேகமாய் ஆவியானவர் என் அறைக்குள்ளே வந்தார் என்று சொல்லுகிறார். එයා ඒ 12 කාලය තුල යාත්‍රා කරන විටදී ඒ ආත්මයන් වාසී ඉක්මනට ආවා. அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் தன்னை தனிமைப்படுத்தி தேவனுக்குள்ளே அவர் உட்கார்ந்து எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ඒ මුද්‍රාව එළිදරව් කරන්න ඕනේ කියලා දෙවියන් වහන්සේට තනියෙන් යාත්‍රා ஏன்னு කරනවා. சொன்னால் தேவன் தன்னுடைய ஊழியக்காரனை எப்பொழுதுமே அவர் மறைத்து வைக்கிறவராக இருக்கிறார். දෙවියන් වහන්සේ තමන්ගේ සේවකයා සෑම විට සංගවල தன்னுடைய ரகசியங்களை அவருக்குள்ள வெளிப்படுத்தும்படியாக எப்பொழுதுமே அவர் மறைத்து இருக்கிறவராக இருக்கிறார். එයා තුල එළිදරව් ஏனென்றால் කරනවා. தேவனுக்குள்ளே அவர் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේ තුලින් එයා බලාපොරොත්තු அதுக்காகவே அவர் அழைக்கப்பட்டவராக ඒ இருக்கிறார். වෙනුවෙන් එයාව කෙඳවලා තියෙනවා. அதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அவர் பிரதிஷ்டை செய்ய ඒ வேண்டியிருக்கிறது. වෙනුවෙන් එයාගේ ජීවිතය කැප කරන්න ඕනේ. அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது என்று தெரியாம அநேக காரியங்கள் அவருக்கு එයාගේ சம்பவிக்கிறது. ජීවිතය තුල මොකද්ද කරන්නේ කියන එක එයාට தேவன் அவரை பரிபூர்ணமான தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர் வைத்திருந்தார் என்று දෙවියන් பார்க்கிறோம். වහන්සේගේ පරිපූර්ණ තුල එයාව තියාගෙන இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். යේසුස් වහන්සේ විඳාව ඒ දුකෙන් එයා සෑම දෙයක්ම දැක්කා. பிதா காண்பியாத யாதொன்றை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். යානන් වහන්සේ දකින්න සියලු දේ මම කරන්නේ නැහැ. அவர் என்னை எப்பொழுதுமே தனியா இருக்க விடுவது நானும் பிதாவும் எப்பொழுதும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னார். මමයි පියාණන් සෑම එකටම ඉන්නවා ஏன்னு කියලා. சொன்னால் தேவனுடைய மகத்துவமான ரகசியங்கள் அதினதின் காலங்களே வெளிப்படுத்தபடியாய் தேவன் அந்த மனிதனை தன்னுடைய பிரதிஷ்டைக்குள்ளே கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඒ කාලය තුල දෙවියන් වහන්සේගේ අභිලාෂව පෙන්වන්න ඒ මනුෂ්‍යව ගේනවා. உலகமே பாவத்துக்குள்ளே அங்கே கடந்து போய் கொண்டிருக்கிறது. ලෝකෙම පාපය තුල அங்கே அவிசுவாசத்துக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறது. අවිශ්වාසය තුල விக்கிர ஆராதனைக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறது. රූප නමස්කාරය அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே எலியா மீண்டும் சாயங்கால வேளையிலே அவர் தோன்றுகிறவராய் இருக்கிறார். අවස් කාලේ පූජා කාලය තුල එළිය එනවා. ஜனங்கள்
කතා කරගෙන කතා ஆனால் කරනවා. காலேபுக்குள்ளே தேவன் ஒரு விசேஷமான ஆவியை அவர் கொடுத்திருந்தார். නමුත් කාලය තුල විශේෂිත ආත්මයක් அவர் ஜனங்களுடைய கலகங்களை அமர்த்தி ඒ ජනතාව කැළඹීම නිශ්චල කරනවා. அவர் அமர்த்தி நாம் மீண்டும் அந்த கானானை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று ආපෝ ඒ சொல்கிறார். කානාන් දේශය අපි අත්පත් කරගන්නවා. ஏனென்று சொன்னால் அந்த எலியாவின் ஆவியானது அந்த அபிஷேகமானது எப்பொழுதுமே ஒரு உத்தமமான மனிதனுக்குள்ளே அது இருக்க வேண்டும் சொல்லி தீர்க்கதரிசி ඒ சொல்கிறார். එලියාගේ ඒ සේවය නම් ආපෝ ඒ කියන්නේ සැබෑ විදිහට මේ මනුෂ්‍යයා அந்த கானானுக்குள்ள காலை பிரவேசிக்கும்படியாக ඒ කානාන් දේශය තුලට කාලේ යන්න ඕනේ. அவனுக்குள்ள ஒரு விசேஷமான ஆவி இருக்கு என்று එයා பார்க்கிறோம். තුල විශේෂිත ආත්මයක් 20 லட்சம் பேரோட புறப்பட்டு அவர்கள் 2 பேராக கானானுக்குள்ளே ඒ பிரவேசித்தார்கள். කියන්නේ ලක්ෂ 20ක් ගියා නමුත් ඒ දෙන්නා තමයි කානාන්. அந்த கானானுக்குள்ள பிரவேசிப்பது ஒரு பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருக்கிறது. ඒ කානාන් තුලට යන්න නම් සුද්ධාත්මයක් நாங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்த வல்லமையை நாங்கள் சத்தியாக பெற்றுக்கொண்டால் மாத்திரமே සුද්ධාත්මයන් වහන්සේගේ බලය සුද්ධාත්මයන් වහන්සේගේ பரிசுத்தாவி என்பது தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடாக இருக்கிறது. සුද්ධාත්මයන් වහන්සේ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ වචනේ ඒ එලිතරව්ව. அதனால தான் அங்கே எலியா அங்க வருகிறதை நாங்க ඒ பார்க்கிறோம். නිසා තමයි එලියා அவர் என்ன சொல்றார் என்றால் வந்து එලියා මොකක්ද කියන්නේ? செய்தியில நான் வாசிக்கிறேன். පණිවිඩේ මම කියනවා. காதேஸ் பர்னேயா என்ற செய்தியில தீர்க்கதரிசி ආදේශ சொல்றார். වර්ණයා කියන ඒ පණිවිඩේ මම කතා කරනවා. நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி ඔයගොල්ලන් எழுந்தீர்கள். ඒ කියන්නේ සිතුවිල්ල දෙකෙන් කොහොමද ඉන්නේ? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். දෙවියන් වහන්සේ ස්වාමින් වහන්සේ නම් එයාගේ මාර්ගය යන්න. இல்லாத பட்சத்தில் அவரை சேவிக்க வேண்டாம் என்றார். එයා නැත්නම් එයාව සේවය කරන්න එපා. தேவனோடு கூட දෙවියන් වහන්සේත් එක්ක கொண்ட உண்மையான அனுபவமே ඒ සැබෑ දේ නම් மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பாவத்தை நீக்கிறதா ඒ இருக்கிறது. කියන්නේ මනුෂ්‍යයන්ගේ හදවත තුලින් පාපය ඉවත් කරන එක. பாவம் என்றா என்னது? පාපය කියන්නේ මොකද්ද? அவிசுவாசமாக இருக்கிறது. අවිශ්වාසය. இந்த அவிசுவாசமானதுதான் இன்றைக்கு அநேகருக்குள்ள இருக்கிறது. මේ අවිශ්වාසය තමයි බොහෝ අතර තුල තියෙන්නේ. காலேபோடு அங்கே போன அந்த 10 பேரை என்ன செய்தார்கள்? කාලෙත් එක්ක ගිය ඒ 10 මොකද්ද? அங்கே கானானுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் பெரிய ஜனங்களாக இருந்தார்கள். කානාන් තුල හිටපු ජනතාව ගොඩාක් විශාලයි. அவர்களை நாங்கள் மேற்கொள்ள முடியாது. ඒගොල්ලන්ව අපි යටත් කරන්න இது முடியாது. ඒක බෑ. இது ஆகாது. මේක කරන්න බෑ. இவர்கள் எங்களை வனாந்திரத்துல கொண்டு வந்து சாக முடியாது கொண்டாந்து මේ වරාය ගෙල්ලා අපිව මරන්නද ගෙල්ලා තියෙන්නේ. இப்படியான பல அவிசுவாசமான காரியங்களை ஜனங்களிடத்தில் பேசிக் ඒ கொண்டிருந்தார்கள். වගේ අවිශ්වාසයේ ජනතාවත් එක්ක කතා කරා. அப்ப ஜனங்கள் ஒரு வெளிப்பாடு இல்லாதவர்களாக இருந்தார்கள். ජනතාව එළිදරාවක් නැතුව அங்கே හිටියා. அக்கினி வர வேண்டியதாக இருக்கிறது. ඒ ගින්න එන්න ඕනේ. அது எலியாவுடைய ஜெபத்தின் மூலமாகத்தான் ඒ இருக்கிறது. එලියාගේ යාඥාවෙන් நீங்கள் தேவனுடைய செய்தியை பார்த்தால் மாத்திரமே உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வர வேண்டியதாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ එළිදරව්ව බැලුවත් විතරයි ඒ දේ එන්නේ. எபேசியர் 1 එබේසි 1 வாசிங்க. කියවන්න. எபேசியர் පළවෙනි පරිච්ඡේදයේ 17 வசனத்திலிருந்து வாசிங்க. 17 වෙනි පදේ කියවන්න. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கவும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துறை
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, தேவன் அங்கே பிரகாசம் உள்ளதான மனக்கண்களை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணார். ප්‍රකාශ වුණා ඇස அங்கே எலியா வந்துதான் ஜனங்களுடைய கண்களை அவர் திறந்தார். එලියා ඇවිල්ලා තමයි ඇස පෑදුවේ. அவர்கள் அப்பொழுதுதான் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் ஆராதிக்கிறார். දෙවියන් වහන්සේ කියලා அங்கே ආරාධනා கர்த்தர் அங்கே அவர்கள் அந்த வேளையில தான் அவர்கள் கண்டு கொண்டார்கள். දෙවියන් වහන්සේ ඒ මොහොත තමයි දැක්කේ. இந்த மகிமையான செய்தியை நாம் நிச்சயம் அறிந்திருக்க வேண்டியவர்களாக මේ இருக்கிறோம். මහිමාන කුල පණිවිඩය ඔයගොල්ලෝ අනිවාර්යයෙන් அவர்கள் இரண்டு நினைவுகளால குந்தி குந்தி எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். ඒක සිදුවිල්ල දෙකක ඒගොල්ලෝ යටත් වුණා. செய்தியானது அவர்கள் இருந்து கொண்டே வேற வேற காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். පණිවිඩය තිබ්බොත් ඒගොල්ලෝ වෙනස් විදිහට வனாந்தர பிரயாணத்தில் இருந்து கொண்டே கானானை குறித்து சந்தேகமுக்குரிய காரியங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். වඩායේදී ඉතියේ කානන් ගැන වැරදි විදිහට அதனால அவர்கள் சுற்றி 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 அங்கேயே நடந்து கொண்டிருந்தாங்க. ඒගොල්ලෝ ඒ නිසා ඒගොල්ලෝ කැරකිලා 20 வருஷம் 30 வருஷமாக செய்தியில இருந்து அப்படியே சுற்றி கொண்டிருக்கக்கூடியதான நிலை இருக்கிறது. ඒ කියන්නේ අවුරුදු 20ක් අවුරුදු 30ක් ඒ පණිවිඩය ඉඳලා එහෙම ஆனால் தேவன் உங்களுக்கு மீண்டுமாய் உங்களுடைய கண்களை அவர் பிரகாசிக்க செய்ய வேண்டியதா இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ආපහු ඔයගොල්ලන්ගේ ඇස පාදන්න உங்களுடைய கண்களுக்கு நீங்கள் கடிக்கம் போட வேண்டியதாக இருக்கிறது. ඔයගොල්ලන්ගේ ඇසට ආපහු கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால தேவன் உங்களை பிரகாசிக்க செய்ய வேண்டியதாக දෙවියන් இருக்கிறது. වහන්සේ ඔයගොල්ලෝ ප්‍රකාශ කරලා ஏனென்றால் இந்த செய்தி தான் உங்களுக்கு சரியானதையும் தவறானதையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. පණිවිඩය තමයි හරිදේ වැරදිදේ කතා කරන්නේ. என்னப்பா எல்லாரும் ஒன்றாக சேருகிறார்கள், மீண்டும் அவர்கள் பிரிந்து போகிறார்கள். ඔය සීල දෙනාම එක්සිට් වෙන්න ඕන කියලා ආපහු ඒගොල්ලෝ කැඩිලා යනවා. நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் விரும்புகிறோம், மீண்டும் மீண்டும் பிரிந்து போய் අපි கொண்டிருக்கிறார்கள். ඔක්කොම එක් වෙන්න ඕන කියලා අපි හිතන ආපහු பிரிப்பதும் தேவன், சேர்ப்பதும் தேவனுமாய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේම එකතු කරන්නේ දෙවියන් වහන්සේම ஏனென்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாடு எங்களுக்கு நிச்சயம் தேவையா இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ එළිදරව් අපිට අවශ්‍යයි. செய்தி எங்களுக்கு கட்டாயம் அவசியமாக இருக்கிறது. පණිවිඩය අපිට අනිවාර්යම நீங்கள் செய்தி உங்களுக்கு நீங்கள் அறிந்திராவிட்டால் මේ පණිවිඩය ඔයගොල්ලෝ දැනගන්න சிங்களத்துல சொல்ற மாதிரி முலாவுனா நீங்கள் அங்கே திசை இல்லாமல் போய் விடுவீர்கள். ඒ කියන්නේ සිංහල කියනවා වගේ ඔයගොල්ලෝ මුලා වුණා. அங்கே நிலை இல்லாமல் போய் விடுவீர்கள். ඔයගොල්ලෝ ඒ කියන්නේ හරිදේ அதனால தான் அங்கே எலியாவுடைய ஜெபம் தேவையாக இருக்கிறது. ඒ නිසා තමයි එලියාගේ යාත්‍රාව எலியா அக்கினியை மீண்டும் கொண்டு வர வேண்டியதா இருக்கிறது. ආපහු ඒ ගින්න ගෙනාවා. எலியா மீண்டும் வெளிப்பாட்டை கொண்டு வர வேண்டியதா එලියා இருக்கிறது. ආපහු එළිදරව් நீங்கள் ගෙනාවා. இந்த வெளிப்பாட்டை இது சரி என்றால் நீங்கள் இதை பின்பற்றுங்கள், ඒ කියන්නේ මේ එළිදරව් හරිනම් මේක ඔයගොල්ලෝ அதை சரி என்றால் நீங்கள் அதை ඒක பின்பற்றுங்கள். හරිනම් ඒකත් එක්ක ஆரோனுடைய குமாரர்கள் தவறான அக்கினிகள் தவறான வெளிப்பாடுகளை கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள். ආරන්ගේ පුත්‍රයෝ ඒ කියන්නේ වැරදි ගින්න ගෙනාවා. ஆனால் தேவன் அங்கே ஒரு மனிதனை அவர் வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ එක මිනිහෙක් அவர் பரிசுத்தாவியானவராய் இருக்கிறார். සුද්ධාත්මයන් இந்த වහන්සේ கடைசி நாட்களில் தேவன் விரும்புகிறவர்களுக்குள்ளே அவர் தம்முடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கொடுக்கிறவராய் இருக்கிறார். මේ අන්තිම කාලය තුල දෙවියන් වහන්සේගේ මේ உங்களுக்கு පණිවිඩය மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே நீங்கள் வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ඔයගොල්ලන්ගේ ඒ කියන්නේ සිතුවිල්ල ඒක පාදනවා නම් ඒ වචනේ எது சரி எது பிழை என்று தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு மாத்திரமே உங்களுக்கு வெளிப்படுத்த முடியுமா இருக்கிறது. මොකද අනික ඔකද වැරදි කියන එක දෙවියන් වහන්සේගේ ඒ එළිදරව් எல்லாரும் ஒன்றையே பேசுகிறார்கள். සියලු දේම එකම දෙයක්. எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை ஒருவர் குற்றம் பிடிக்கிறார்கள். ඒ කියන්නේ සියලු දෙනා ඒක වචනේ කතා කරලා இவர் பேசுவதும் செய்தி, அவர் பேசுவதும் செய்தியாக එයා இருக்கிறது. කතා කරන එකත් පණිවිඩය එයා කතා කරන மோசே கட்டின பணிவிடம் பிழையாம் கட்டின பணிவிடம் ஒரே மாதிரியாக ඒ இருக்கிறது. කියන්නේ මෝසස් සාදුවා ඔය පූජා ස්ථාන එකයි ඒ කියන්නේ බ්ලයාමත් සාදපු පූජා ස්ථාන එකයි කියලා දෙකම එක වගේ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது. එකම වාගේ 7 காளைகளும் ஒரே மாதிரி ඒ செய்கிறார்கள். කියන්නේ ගොන්නු අතම එක யார் இது சரி யார் இது பிழையாக இருக்கிறார்கள். කවුද හරි කවුද වැරදි அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே தான் அங்கே நாங்க பார்க்கிற வேளையிலே ඒ නිසා අපි බලන්නේ பிழையாமுக்குள்ள இருந்துதான் ஆவியை நாங்க பார்க்கிற வேளையிலே තුල තිබ්බ ඔය ඒ பாளையத்தின் பின்புறத்திலே விலையினமான ஜனங்களை அவன் பார்த்து கொண்டிருந்தான். කියන්නේ මේ பாளையத்துல பின்புறத்தில் விலையினமான දුර්වල අය පෙන්නනවා அவன் கண்டு கொண்டு அவன் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த பலவீனத்தின் அதை கண்டு அதே காரியத்தை பாலாக்குல சொல்லி அந்த காரியத்தை செய்யும்படியாக அவன் செய்து விட்டான். බලයින ඒ දෙකලා බාලාම් කියන ඒ රජතුමාට කතා කරලා ඒ දෙක කරන්න කියනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அங்கே வெளிப்பாடு இல்லாத ஜனங்கள் அங்கே மறைத்து போய் விட்டார்கள். ඒ කියන්නේ එළිදරව් නැති අය මිය ගියා. தேவனுடைய நியாயத்திற்கு அங்கு வரக்கூடியதாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ විනිශ්චයනවා. மோசேயின் வெளிச்சத்திலே அங்கே தேவனுடைய வார்த்தைகளில் இருந்த ஜனங்கள் அங்கே காக்கப்பட்டார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். மோசஸ்ගේ ඒ එළියේ ඉන්න ජනතාව ආරක්ෂා. அதனால தான் வேதமும் தேவனுடைய வார்த்தையும் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ ලියවිල්ලයි දෙවියන්
දෙවියන් වහන්සේගේ වචනය ඔයගොල්ලන්ට ඕනේ. அங்கே வேதகாமும் சாட்சியாகவும் உங்களுக்கு நிச்சயமாக அவசியமாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ සුද්ධ වූ ලියවිල්ලේ තියෙන දේ ඔයගොල්ලන්ට අවශ්‍යයි. ஏனென்றால் நாம் ஒரு நியாய தீர்ப்பு நாட்களில் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். අපි විවස්ථාවේ යට ඉන්නේ. வானம் வெண்கலமாக இருக்கிறது. ආස පිටතලක් වගේ அங்கே තියෙනවා. எலியா வந்து ஜெபித்தால் மாத்திரமே மழை வருகிறதாக இருக்கிறது. එළියාවිලා යාත්‍රා කර විටදී அவருடைய வார்த்தை வந்தால் மாத்திரமே தேசம் இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை அது செய்கிறதாக ඒ இருக்கிறது. වචනේ ආවොත් තමයි සුභාධර්මයේ වෙනස් වෙන්නේ. அதனால அந்த எலியாவை அவர் எலியாவை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் ඒ එළියාව ඔයගොල්ලෝ දකින්න ඕනේ. நீங்கள் அந்த சாயங்காலத்துக்கு போயிட்டு මේ අවස් කාලය තුල நீங்கள் அந்த செய்தியை நீங்கள் நோக்கி பார்க்கிற வேளையிலே පණිවිඩය ඔයගොල්ලෝ බලන්න. வார்த்தையின் வெளிப்பாடு வந்து ඒ වචනේ உங்களுடைய එළිදරව් கண்களை இரண்டு நினைவுகளிலிருந்து குந்தி குந்தி எழுப்புறான் நிறைந்து உங்களை விடுவிக்கிறதாக ඒ இருக்கிறது. කියන්නේ වචනේ දෙකාරෙන් ඉන්න අය එළිදරව් වලට ஏன்னா நாம் விளையாடுகிறதுக்கு இது நேரம் இல்லை. මේක සෙල්ලා කරන වෙලාවක්. எலிசா கேட்கிறார் திராட்சை தோட்டங்களையும் தோப்புகளையும் மற்ற எல்லா காரியங்களையும் வாங்குறதுக்கு இது காலமான்னு சொல்லி கேயாசியிடத்திலே பார்க்கிறார். அவர் கேட்கிறார். එළියා අසනවා මේ මිදි වත්තයි තවත් ඉඩම් කඩම් ගන්න මේක වෙලාවක්. ஜனங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ජනතාව නොයෙක් දේ තුලට යනවා. நேரம் கடந்து போய் கொண்டிருக்கு. நான் වෙලාව යනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ அப்ப பாருங்க அவர் தீர்க்கதரிசி என்ன சொல்றார் என்றால் බලන්න අනාගත වතුරුතුමා இரண்டு நினைவுகளால ஜனங்கள் குந்தி குந்தி எழுப்பி கொண்டிருந்தார்கள். සිතුවිලි දෙකෙන් එක තමයි වෙලා ඉන්නේ. எப்படி என்று சொன்னா කොහොමද කියලා නම් சபையானது ஏன் இன்னும் எழுப்புதல் அடையவில்லை? ඒ සභාව ඒ පිපිදීමට ආවේ නැහැ. ஊழியக்காரர் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? ඒ සේවකයෝ මේ ஏன் சுகமாகாமல் இருக்கிறது? ඒගොල්ලෝ සුව වෙන්නේ ஏன் விடுதலை இல்லாமல் இருக்கிறது? ඒගොල්ලෝ ගැලවීමට தீர்க்கதரிசி சொல்றார் அது உங்களுடைய தவறு போதகருடைய தவறு இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ඒකල ඕගලන්ගේ වැරදිද ඒකවිල්ලා පණිවිඩ நீங்கள் இது ஒரு அங்கே இரண்டு நினைவுகளாக நீங்க குந்தி குந்தி இருக்கிறீர்கள் சொல்லி தீர்க்கதரிசி செய்தி சொல்கிறார். සිතුවිල්ල දෙකෙන් ඉන්න නිසා ஆகவே நீங்கள் மீண்டும் ஒரு எழுப்புதலுக்குள்ள நீங்கள் வர வேண்டியதாக අප ඕගල පිපිදීම තුළට தேவன் ஒரு பின்மாறி மழையை அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். මාස වර්ෂාවක් ආපු அதுதான் தேவனுடைய வெளிப்பாடு, வார்த்தையின் வெளிப்பாடாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ එළිදරව්. நீங்க எலியாவிடத்துல தான் மீண்டும் வர வேண்டியதாக இருக்கிறது. ඕගලන්ගේ එළියා තුළට තමයි அங்கதான் உங்களுக்கு வார்த்தையின் வெளிப்பாடு இருக்கிறது. ඒ තමයි ඒ වචනේ තුළ தேவன் இவரோட தனிப்பட்ட பிரகாரமாக அவர் இருப்பார் என்று சொன்னால் දෙවියන් වහන්සේ ඕගලන්ට එක ඒ තනියෙන් அந்த அவிசுவாசத்தை அவர் நீக்கி விடுவாராக இருக்கிறார். අවිශ්වාසය ඕගල අරන් දානවා. நீங்கள் யாரையும் குறித்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஊழியக்காரரை குறித்து நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சபையை குறித்து நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் காண்கிற காரியங்களை குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ඕගලන් දකින්න දේ ගැන කතා කරන්න. நீங்கள் குந்தி குந்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ඕගලන් இரண்டு நினைவுகள், ரெண்டு விகாரம். දැනින් ඉන්න. அதனால உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. அந்த வெளிப்பாடு அதுதான் செய்தியாக இருக்கிறது. ඒක තමයි ඒ පණිවිඩය. அதுவே உங்களை கானானுக்குள்ள வழிநடத்துகிறதா இருக்கிறது. அதுதான் அந்த சௌசாவின் நிறமாய் இருக்கிறது. அது எங்களுக்கு ஒரு அழைக்கப்பட்ட உண்மையான உறுதிப்பட்ட ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்திருக்கிறது. කියන්නේ එක සේවකයෙක් அது எங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொண்டு வந்ததா இருக்கிறது. ඒක සේවයක්. அது ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த செய்தியை எங்களை வழிநடத்துகிறதா ඒ இருக்கிறது. පණිවිඩය අපි ගෙනියනවා. நான் காண்கிற காரியங்களை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. දකින්න දේ කතා தேவன் நிச்சயமாய் கொண்டு போய் எங்களை சேர்ப்பார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. දෙවියන් වහන්සේ අපි ගෙනියනවා කියන தேவன் எங்களுக்கு வாக்கு பண்ணது நிறைவேற்றுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். දෙවියන් වහන්සේගේ විවස්ථාව தேவன் உலக தோற்றமாய் ஒரு மனிதனை அவர் அழைத்திருந்தால் ලෝකේ පටන් ඉස්සෙල්ලා அவன் தேவ குமாரனாகவே இருக்கிறவனாய் இருக்கிறான். දෙවියන් වහන්සේගේ කුමාරයා. அவன் மாறி போவது இல்லை. அவன் தேவ குமாரத்தியாகவே இருக்கிறார். එයා දෙවියන් වහන්සේගේ அவன் சில நேரம் புரியாமல் இருக்கலாம். එයා පණිවිඩය දන්නේ ஆனால் தேவன் ஒரு நேரத்தில் அதை வெளிப்படுத்துகிற நேரம் வருகிறது. දෙවියන් වහන්සේ එක වෙලාවක அது அங்கிப்படி செலுத்துகிற நேரமாய் இருக்கிறது. எலியா வந்து அக்கினியை கொண்டு வர வேண்டியதா இருக்கிறது. එලියා ගින්න ගේන්න. வானத்திலிருந்து அக்கினி அங்கே வருகிறதா ඒ කියන්නේ ඒ ආසෙතර தேவன் ஒருவரோடு மாத்திரமே இருப்பார். දෙවියන් වහන්සේ එක්කෙනෙක් එක්ක இரண்டு பேரோடு அவர் இருக்க முடியாது. ඒක දෙන්නෙත් එක්ක அதனால நீங்கள் உங்களுடைய சிந்தையை கர்த்தருடைய செய்திக்காக கொண்டு வாங்க. ඔයගොල්ලන්ගේ සිතුවිල්ල දෙවියන් වහන්සේ செய்தியை நீங்க கேளுங்க. පණිවිඩය අසන්න. செய்தியை நீங்க வாசிங்க. පණිවිඩය வேதத்தை நீங்க வாசிங்க. වචනේ உங்களுக்கு இருக்கிற குழப்பங்கள் கலக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். එළඹීම ඔයගොල්ලන්ගේ உங்களுடைய அவிசுவாசத்தை அவரே நீக்கிறவராக இருக்கிறார். ඔයගොල්ලන්ගේ අවිශ්වාසය දෙවියන් වහන්සේ அவர் வந்து கண்களை திறக்கிறவராக இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඇස් දෙක පාද வருஷத்தின் மத்தியிலே தேவனே எங்களை உயிர்ப்பீம் என்று சொல்லி நாங்கள் மீண்டுமாய் கர்த்தருடைய பக்கம் திரும்புவோம். வருஷத்தின் மத்தியில ඒ කියන්නේ පටන් වර්ෂය තුල දෙවියන් වහන්සේ මේ දේ කරන්නේ. எங்களை திரும்பி பாரும் ஆண்டவரே, எங்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. අපි බලන්න දෙවියනි අපි ஆண்டவரே எங்களுடைய இதயங்களை திருப்பினீர். இந்த ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்லி அங்கே எலியா ஜெபிக்கிறார்.
වෙනස් කරා මේ යාත්නාව අසන්න இந்த மணவாட்டிக்காக தேவன் ஒரு செய்தியாளனை தந்து මේ මනමාලිට පණිවිඩයක් දීලා அந்த செய்தியாளர் செய்திகளை திருப்புகிறதா இருக்கிறது. මේ පණිවිඩය අපි වෙනස් කරනවා. எலியா திருப்புகிறவராய் இருந்தார். එලියා එයා අරවනේ ஆகாபுடைய கையிலிருந்து ஜெசபேலுடைய கையிலிருந்து ஜனங்களை விடுவித்தவராக இருந்தார். ආගම් ජෙසබෙල්ගේ අතේ ඉඳලා දෙවියන් වහන්සේ ගලවනවා. இன்றைக்கு இந்த அவிசுவாசமான நிலையிலிருந்து இந்த செய்தியானது எங்களை விடுவித்து தேவன் மூல நிலைமைக்கு கொண்டு வந்தவராக இருக்கிறார். මේ අවිශ්වාසය තියෙන දේ දෙවියන් වහන්සේ අයින් කරලා இயேசு கிறிஸ்து வந்த பொழுது மனிதன் விழுந்து போன மனிதனை மூல நிலைமைக்கு அவர் திருப்பி மீட்பை கொண்டு வந்து ஒரு மீட்பரானார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். විශ්වාස වෙටිලා ගියව මිනිසයන්ට පණිවිඩය ගෙනලා ඒ කියන්නේ ඉස්සලාම තිබ්බව ඒ දේට ගෙනිච්චා. அந்த மூல நிலைமைக்கு தேவன் எங்களை கொண்டு வந்தார். ඉස්සලා තිබ්බව ඒ தேவன் පණිවිඩය ஒருவரால் மாத்திரமே எங்களை மூல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். දෙවියන් වහන්සේ එක්කෙනාට විතරයි අපි நீங்க இந்த செய்தி இந்த கடைசி நேரத்திலே இந்த அந்த கடைசி நேரத்திலே தேவன் மீண்டுமாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். මේ අන්තිම වෙලාවේදී දෙවියන් වහන්සේ ආපහු මේ පොළොවට බෑලා நாங்கள் பேசுவது செய்தியாக இருந்தால் අපි කතා කරන පණිවිඩය அந்த சௌசாவின் நிறமானது இந்த 2 அடி 3 அடிக்குள்ள தீர்க்கதரிசி மத்தியில வந்து இருந்தது போல ඒ පිත්තලව ඒ ගින්න මෙතනට බෑලා තියෙනවා. அதே மணவாட்டிக்குள்ள அந்த ஒளியானது இப்பொழுது அது வீசிக் கொண்டிருக்க வேண்டும். මේ මනමාලිකලා உங்களை அது உயிர்ப்பிக்க வேண்டும். அந்த எலியா அங்கே மீண்டும் ஒரு திருப்புற ஊழியத்தை அவன் செய்தார். එලියා ආපහු ඒ පණිවිඩය நீங்கள் வெளிப்பாட்டுக்கு நீங்கள் திரும்புங்கள். நீங்கள் அவிசுவாசத்துக்கு வெளியில மறுபடியும் செய்தி அடைகிறது. தேவன் உங்களோட கூட இருக்கிறவராக இருக்கிறார். மணவாளன் மீண்டும் மணவாட்டிக்குள்ளே வந்து இறங்கி வந்திருக்கிறவராக இருக்கிறார். அந்த மணவாளன் இப்பொழுது அவருடைய வார்த்தையை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தேவன் உண்மையில்தான் ஒரு மனுஷத்தில் ஒரு வெளிப்பாடை கொடுத்தவராக இருக்கிறார். நீங்கள் மீண்டும் எலியாவிடத்தில் வாருங்கள். தேவன் மறைந்திருந்ததான அந்த எலியாவை வெளியிலே கொண்டு வந்தது தேவனாக இருக்கிறார். அங்கே மழை அங்கு வருகிறதாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் அவருடைய சபையை சந்திக்க ஆயத்தப்படுத்த அவர் வருகிறவராக இருக்கிறார். நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற நிலைக்கு நாங்கள் போகிறோம். கர்த்தருடைய நேரம் காலம் எல்லாமே முடிந்து கொண்டு போகிறதாக இருக்கிறது. உலகம் எல்லாமே தகிப்புக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்புக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. ஜனங்களுக்கு மீட்பு இல்லாமல் இருக்கிறது. அவர்களுக்கு பயங்கள் இருதயத்தில் சோர்வு உண்டாகி கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறது. ஆனால் மணவாட்டிக்கு மாத்திரமே சௌசாவின் நிறம், அந்த வெளிப்பாடு, அந்த வெளிச்சம் அந்த மணவாட்டிக்குள்ள மாத்திரமே இருக்கிறது. என்றால் எலியாவோட மாத்திரம் தான் தேவன் இருக்கிறார். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பாடு எலிசா அங்கே வருகிறார். එලියා උසවන පස්සේ එලිසා එනවා. மணவாட்டிக்குள்ளே அங்கே தீர்க்கதரிசி அங்கே அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிற்பாடு மணவாட்டிக்குள்ளே அந்த ஊழியமானது கடந்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ඒ කියන්නේ අනාගත වතුරුතුමා අරාගත්ත පස්සේ මනමාලි තුලට පණිවිඩය எலியா இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்கே எலிசா மணவாட்டி சபைக்கும் அடையாளமாக இருக்கிறது. එලිසා යේසුස් වහන්සේටයි මනමාලිගේ සභාවටත් ඒක கர்த்தருக்கு සමානයි. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து அல்ல, ඒ කියන්නේ අනාගත වතුරුතුමා යේසුස් பலமுள்ள වහන්සේ தூதன் அவருக்குள்ளே வந்து இறங்கி அவர் வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. බලවන්ත දේවදූත එයා තුලට බෑලා විලා වචනේ எலிசா அந்த வார்த்தையை பின்பற்றி கொண்டிருக்கிறார். එලිසාගේ වචනේ அந்த இரட்டிப்பான வரம் எங்களுக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ඒ ආශිර්වාදයේ දෙගුණ ආශිර්වාදය அதுதான் தேவனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ඒක තමයි දිව්‍යන් වහන්සේගේ எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி தண்ணீரை அடிக்கிற பொழுது එලියාගේ දෙවියන් වහන්සේ කෝ කියලා වතුරට ගාන அவருடைய சத்தம் புறப்படுதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். එයාගේ හඬ ඉස්සරහට ගියා கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களை பிளக்கப்படுகிறன்னு சொல்லி சொல்லுது, வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர் දෙවියන් වහන්සේගේ වචනය ඒ වතුර දෙබා කරනවා. அங்கே எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லப்படுது. கர்த்தர் சத்தம் விட்டார், தண்ணீர் பிளந்தது என்று பார்க்கிறோம். එලියාගේ දෙවියන් වහන්සේ කෝ කියලා කෑ ගහද්දී දෙවියන් වහන්සේ කතා කරා ඒ වතුර දෙබා වුණා. மணவாட்டி தான் அந்த சத்தத்தை போட வேண்டியதாக இருக்கிறது. මනමාලිය තමයි அதுதான் அந்த தண்ணீர் பிளக்கிறதாக இருக்கிறது. ඒක තමයි වතුර දෙබා கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டால் தேவன் அவலமான ஒரு வெளிப்பாட்டை ஆசீர்வாதத்தை இன்றைக்கு எங்களுக்கு சபைக்கு தந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඒ වගේ එළිතරවයි මේ සභාවට දීලා அந்த තියෙනවා. மஞ்சள் கலந்த அந்த பச்சை கலந்த அந்த மஞ்சளானது அது சௌசாவின் நிறம், அது கர்த்தருடைய மகிமையான அக்கினியா இருக்கிறது. தேவன் தமது வார்த்தையை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ඒ කියන්නේ කාපා
දිලියන කාපාටයි කොළපාටයි එකතු වුණාන් පස්සේ දිලියන ඒ පිත්තල ඒ මහිමය බෑලා එනවා. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ස්වාමීන් වහන්සේ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. දෙවියන් වහන්සේ බලංග அவர் விடுவிக்கத்தக்கதான ஒரு ஏரியா எங்களுடைய மனசை பார்த்து எங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டு அது செய்தியா இருக்கிறது. ඒ කියන්නේ අපි ගැලවෙන්න ඕනේ කියලා එලියාගේ පණිවිඩය අපි වෙනස් කරන්න. அதனால காண்கிற காரியங்களை குறித்து நாம் பேசுகிறதை நிறுத்தி விடுவோம். දකින්න දේ අපි කතා කරන එක අතල්ලා දාන්න. ஆனால் நம்முடைய ஆவி நாம் மீண்டும் அதற்குள்ளே போய் சேருவோம் என்பதான ஒரு காரியத்தை தான் මේ ආත්මය ආපහු ඒක ඒ විදිහට ගෙනියන්න ඕනේ කියන එක තමයි කතා நம்மை தேவனே அழைத்திருக்கிறார். අපි දෙවියන් වහන්සේව ගැදවලා තියෙනවා. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේව ආශිර්වාද இப்பொழுது உங்களுக்கு தேநீர் இடைவெளி பிடிச்ச பிற்பாடு